ரதத்தையும் அழித்தவரை துதிங்கள். ஹல்லேலூயா. பார்வோன் எப்பேற்பட்டவனாய் இருந்தாலும் அதை இயேசு கிறிஸ்துவால் ஜெயம் கொள்ள முடியும். ஆண்டவர் பார்த்தா ரதங்களே உருண்டு கலண்டு போகுமா? ஹல்லேலூயா. இந்த ஒரு சரணம் மட்டும் பண்ணலாமா? பார்வோனை வென்றவரை துதிப்போம், எகிப்தியரை வென்றவரை துதிப்போம். அவர் எகிப்தியரை இனி காண மாட்டேன்னு தான் சொன்னாரு. உங்க எதிரியை நீங்க பார்க்க மாட்டீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பார்வோனை வென்றவரை துதிப்போம், எகிப்தியரை வென்றவரை துதிப்போம். எத்தனை பார்வோன் நமக்கு எதிராக வந்தாலும், எத்தனை சத்ரு நமக்கு எதிராக வந்தாலும் அவர் அதை முறியடிப்பார். ஹல்லேலூயா. பார்வோனை வென்றவரை துதிப்போம், பார்வோனை வென்றவரை துதிப்போம், துதிப்போம். எகிப்தியர் வென்றவரை துதிப்போம், பார்வோனை வென்றவரை துதிப்போம், எகிப்தியரை வென்றவரை துதிப்போம். ஆயிரம் பார்வோன்கள் வந்தாலும் எகிப்தியர் வந்தார், பாடல் பாடி முன்னேறிடுவோம். ஆயிரம் பார்வோன்கள் வந்தாலும் எகிப்தியர் வந்தாலும் பாடல் பாடி முன்னேறுவோம். நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே, நீதானே. கண்மலையை பிளந்தவரை துதிப்போம், நீரூற்றை தந்தவரை துதிப்போம். பஞ்சம் பட்டினியே வந்தாலும் வறட்சியான காலங்களிலும் நம் ஆத்துமாவை நினமுள்ளதாக்குவார். ஆமென். கண்மலையை பிளந்தவரை துதிப்போம், நீரூற்றை தந்தவரை துதிப்போம். பஞ்சம் பட்டினியே வந்தால், வறட்சிகள் என்றால் பாடல் பாடி முன்னேறிடுவோம். பஞ்சம் பட்டினியே வந்தால், வறட்சிகள் என்றால் பாடல் பாடி முன்னேறிடுவோம். உங்களுக்கு முன்னாடி இருக்கிற அலங்கத்தை தேவன் உடைப்பார். பாடல் பாடி முன்னேறுவோமானால் அதை சகலத்தையும் நாம் திருப்பிக் கொள்வோம். ஆமென். இன்னொரு பாடல் பாடுவோம். நாம் கர்த்தர் செய்ய நினைத்தது பகுதியை எடுத்துக்கொள்வோம். கர்த்தர் நம்மோடு பேசுவார். எபிரேயர் நிருபத்திலே 13ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் நல்லவர். ஸ்தோத்திரம். வாசிக்கலாமா? The book of Hebrews chapter 13 verse 7. 13ஆம் அதிகாரம் எபிரேயர் நிருபத்திலே 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். வாசிக்கலாமா? தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. It's a beautiful sermon. இன்றைக்கு ஆண்டவர் ஒரு நல்ல வார்த்தையை நமக்கு வைத்திருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். எபிரேயர் நிருபத்திலே பவுல் ஆக்கியோன் இந்த புஸ்தகத்தை எழுதுகிறார் என்று அநேக வேதாகம வல்லுநர்கள் விசுவாசிக்கிறார்கள். ஒவ்வொரு புஸ்தகத்தையும் ஒரு குறிப்பிட்ட நபர் எழுதியிருப்பார், ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையை வைத்து எழுதியிருப்பார். பைபிள்ல அத்தனை நிருபங்களும் ஒவ்வொரு சபைக்கும் எழுதும் போது ஒவ்வொரு சாப்டர்லையும் ஒரு பிரச்சனையை டீல் பண்ணியிருப்பார். அப்போஸ்தலனாகிய பவுல் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக இந்த நிருபத்தை எழுதுகிறார். அப்ப இந்த 13ஆம் அதிகாரத்தில் இந்த 8ஆம் வசனத்தை நீங்க 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது கடைசியா சொல்றாரு, அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்தில் அநேகருடைய விசுவாசம் பின்பற்றக்கூடிய விசுவாசம். ஆவிக்குரிய வாழ்க்கையில என்றைக்குமே ஒரு உலக மனுஷனை நாம பின்பற்றுவதற்கு அழைக்கப்படல. ஆமென். ஆவிக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே ஆண்டவருடைய தாசர்களை, தேவதாசர்களை, பைபிள்ல இருக்க அநேக பரிசுத்தவான்களை பின்பற்றுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு உலக மனிதர்களை பின்பற்றுகிறது. நல்ல தலைவர்கள் இருக்காங்களா, அவங்களை பின்பற்றுங்கப்பா. காமராஜர் எப்படி இருந்தார், எத்தனை நன்மைகளை செய்தாருப்பா, உண்மைதான். எம்ஜிஆர் தன் ஆட்சியில் அநேகருக்கு அவரை பிடிக்காது, ஆனா நிறைய ஒரு கூட்டத்துக்கு இன்னைக்கு எம்ஜிஆர் ஒரு தெய்வம், நிறைய செஞ்சிருக்காருப்பா.
எம்ஜிஆர்னு சொன்னோனே 2 கை உயர்த்தி ஆமேன்னு சொன்னீங்களே, அதற்காக உங்களுக்கு நான் நன்றி சொல்றேன். அல்லேலூயா. இன்னும் எம்ஜிஆர் தெய்வமாவே இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை. எத்தனையோ தலைவர்கள் தமிழ்நாட்டில் வாழ்ந்து மரித்து போனார்கள். அவர்கள் எல்லாம் நிறைய நல்ல காரியங்களுக்காக பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இளைய தலைமுறைக்கு அந்த காரியத்தெல்லாம் சொல்லிக் கொடுங்கன்றாங்க. அப்துல் கலாம் விஞ்ஞானி, அவரை பார்த்து அவரை பின்பற்றுங்கள். அது உலக மனுஷனுக்கு செட் ஆகும். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா ஆவிக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த நல்ல உபதேசத்துல இருக்கிற நாம் யாரை பின்பற்ற வேண்டும்? உலக மனுஷன் பின்பற்ற முடியுமா? அவங்களுக்கு உலக பிரகாரமான காரியம் இருக்கலாம், ஆனா வாழ்க்கையில பின்பற்றக்கூடிய காரியம் எதுவும் இருக்காது. மாரலி அண்ட் எத்திக்கலி அவர்களை பின்பற்றக்கூடிய எந்த நல்ல காரியங்களும் இருக்குமா? ஏதோ ஒரு நல்ல குணாதிசயம் இருக்கலாம். ஸ்தோத்திரம். எந்த பெருந்தலைவர்களையும் நல்ல குணங்களை சுட்டி காட்ட முடியாது, நன்மைகளை செய்தார்கள் என்று வேணாலும் சொல்லலாம். ஸ்தோத்திரம். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆனா பைபிள்ல இந்த இடத்துல பவுல் எழுதும்போது எதற்காக இவர்களை பின்பற்ற வேண்டும், யாரை பின்பற்ற வேண்டும் அவர் சொல்றாரு. 3 காரியத்தை சொல்லி இந்த எபிரேயருக்கு ஆக்கியோன் புஸ்தகத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதை வாசிக்கிறோம். நான் அதை சொல்லுகிறேன், நீ கவனியுங்கள். இந்த 7ஆம் வசனத்திலே தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து. உங்களுக்கு பிரசங்கம் பண்ணாங்க பாத்தீங்களா? பைபிள்ல எத்தனை பரிசுத்தவான்கள் பிரசங்கம் பண்ணி இருக்கிறாங்க. நான் இன்னைக்கு என்ன முன்னடையாளமா வச்சு பேசுறதுக்கு நான் வரல. ஆமென். பைபிள்ல எத்தனையோ பரிசுத்தவான்கள் நல்ல சத்தியங்களை போதித்திருக்க, அவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து. எப்படி நடந்தாங்க ஆண்டவருக்குள்ள? உலகத்துல வாழ்ந்த போது தேவனுக்காக எப்படி நடந்தார்கள்? உலகத்திலையும் வாழ முடியும், தேவனுக்காகவும் நடக்க முடியும். ஆமென். தேவனோடு நடந்தார்கள். ஏனோக்கு இந்த பூமியில வாழ்ந்த போது அவன் தேவனோடு நடந்தான். எப்படி பார்த்தீங்களா? இவர்களுடைய முடிவை நீங்க நன்றாய் சிந்தித்து, கடைசியா சொல்றாரு, அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். அவங்கள பாருப்பா, யாரெல்லாம் போதிச்சாங்க, யாரெல்லாம் பிரசங்கம் பண்ணாங்கன்னு பாருங்க. அவங்கள பாரு, என்ன பிரசங்கம் பண்ணாங்க, என்ன சத்தியம் சொல்லி கொடுத்தாங்க. பைபிள்ல உலகத்து மனுஷன் எந்த நல்ல காரியத்தையும் சொல்லி தரல, நல்ல காரியத்தை செய்து விட்டு போனார்கள். அவ்வளவுதான். அவங்களுக்கு என்ன தெரிஞ்சதோ அதை செஞ்சாங்க. ஆனா பின்பற்றக்கூடிய விதத்தில் நமக்கு யார் போதிச்சது? பைபிள்ல இருக்க பரிசுத்தவான்கள். சொன்னா 2வது அதுல சொல்றாரு, அவர் உங்களை எப்படி நடத்தினார்கள், எப்படி உங்களுக்கு அவர்களுடைய முடிவை நன்றாய் சிந்தித்து, எப்படி வாழ்ந்து முடிச்சாங்க ஆண்டவருக்காக, என்ன சாதிச்சாங்க தேவனுக்காக. கடைசியா சொல்றாரு, அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். ஆமென். ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு நாளும் உலக மனுஷனை மாதிரியா வைக்க கூடாது. அல்லேலூயா. நமக்கு நிறைய தலைவர்கள் ஆண்டவர் உள்ள வச்சிருக்கார், பரிசுத்தவான்களை வேதத்துல வச்சிருக்கார். இன்னைக்கு அவர்கள்ட்ட என்ன கற்றுக்கொள்ள போகிறோம்? அவங்க எப்படி நடந்தாங்க, என்ன போதிச்சாங்க, அவங்க என்ன விதமான விசுவாச வாழ்க்கையில வாழ்ந்தாங்க. இதுதான்ப்பா இன்னைக்கு நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவை. ஆமென் சொல்லுங்க. இந்த உலகத்துல கர்த்தருக்காக வாழணும், கர்த்தரோடு வாழணும், கர்த்தரோடு நிக்கணும். ஹல்லேலூயா. நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கை வாழணும். ஸ்தோத்திரம். ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல எப்படி இன்னும் முன்னேறி போகணும், இதெல்லாம் எனக்கு காண்பிப்பது யாருன்னா பைபிள்ல உள்ள பரிசுத்தவான்கள். முதல்ல ஒரு சம்பவத்தை வேதத்துல நீங்கள் நானும் வாசிக்க போறோம். வாசிக்கலாமா? முதல் பரிசுத்தவான் யாரு? கிறிஸ்துவுக்குள்ளவர் நமக்கு என்ன போதித்தார்கள், எப்படி நம்மை விசாரித்து நடத்தினார்கள், அவருடைய முடிவு எப்படி இருந்தது, அவருடைய விசுவாசம் எப்படி இருந்தது. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே 17 முதல் 19 வசனம் வரைக்கும் அவர்களுடைய விசுவாசத்திலே நாம் கற்றுக்கொள்வது என்ன? வாசிக்கலாமா? எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல, இன்னைக்கு இந்த அதிகாரத்துல இருந்தா உங்களுக்கு பிரசங்கமே. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல் 19ஆம் வசனம் வரை. மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்புக்கொடுத்தான். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோட சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்புக்கொடுத்தான். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். வாசிக்க முடியுமா? மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். ஆபிரகாமுடைய விசுவாசத்தை இன்றைக்கு நீங்களும் நானும் கற்றுக்கொள்ளுகிறோம். அவருடைய விசுவாசம் நமக்கு நல்லா தெரியும். ஆமென். அவர் விசுவாசத்தின் தகப்பன்.
அந்த விசுவாச தகப்பனாக மாற்றியது தேவன். அவர் ஒன்றும் பெரிய விசுவாசத்துல சூப்பரான ஆள்லாம் இல்ல, தடுமாறின ஆளு, பல்ட்டி அடிச்ச ஆளு. ஸ்தோத்திரம். விசுவாசத்துல விழுந்து விழுந்து எந்திரிச்சாலு. ஒரு கட்டம் வந்த போது விசுவாசத்துல ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆரம்ப கால கட்டம் கொஞ்சம் விசுவாசத்தை தடுமாறுகிற கட்டம். அதனாலதான் விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவர்களை சேர்த்துக் கொள்ளுங்கள், அவர்களை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதிருங்கள். உங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்கவங்க அத்தனை பேரும் விசுவாசத்துல பூரணம் உள்ளவங்களா அப்படின்னு பார்த்தா பூரணம் உள்ளவங்களா இருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. அவங்க விசுவாசத்துல பலவீனம் உள்ளவங்களா இருப்பாங்க. விசுவாசத்துல பலவீனம் எப்படி தெரியும்? அவங்களுடைய நடவடிக்கையில தெரியும். ஒழுங்கா பாட மாட்டாங்க, ஒழுங்கா ஆராதிக்க மாட்டாங்க, வார்த்தையை வாயை திறந்து பாட மாட்டாங்க. என்ன அழகான விசுவாசிப்பேன் நான் தேவ மகிமையை, எவ்வளவு பெரிய வார்த்தை அதெல்லாம். தேவ மகிமையை காண்பேன், விசுவாசிப்பேன், எல்லாம் நன்மையாகவே முடிந்திடும். இந்த வார்த்தையெல்லாம் வாயை திறந்து பாடினாதான் உங்களுக்கு அது ஆசீர்வாதம். உங்க பக்கத்துல நிக்கிறவங்க நீங்க பாப்பீங்க, என்ன இந்த அம்மா பாடவே மாட்டேங்குதே. அவங்க விசுவாசத்துல பலவீனம் உள்ளவங்க. அதை அவங்களை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாத. பவுல் எழுதுறாரு, எத்தனை பேர் விசுவாசத்துல, நீங்க ஒருவேளை விசுவாசத்துல அதிகமா இருக்கலாம், விசுவாசத்துல பலப்பட்டு இருக்கலாம். இன்னைக்கு நம்ம எல்லா நாளும் விசுவாசத்துல உச்சகட்டமா இருக்கோம்னு சொல்ல முடியாது. ஆமென். பிரச்சனை வரும்போது அதை டீல் பண்ணும்போது தான் நம்ம விசுவாசம் உச்சத்துல இருக்கா, விசுவாசம் கம்மியா இருக்கான்னு தெரியும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில விசுவாசத்தின் தகப்பனை அவர் விசுவாச தகப்பனாக கர்த்தர் மாற்றிக்கொண்டே இருந்தார். விசுவாசம் என்பது ஒரு ப்ராசஸ். உடனே ஒரே நாள்ல விசுவாசம் வந்துருமான்னு பார்த்தா விசுவாசம் வராது. ஆண்டவர்கிட்ட போய் அல்லேலூயா அல்லேலூயா இருக்கீங்களா? ஆண்டவர்கிட்ட போய் சீசர் கேட்கிறாங்க, ஆண்டவரே எங்களுக்கு விசுவாசத்தை தாரும். உடனே ஆண்டவர் பெற்றுக்கொள் அப்படின்னாரா? எதெல்லாம் அப்படி சொல்லணுமா அப்படி சொல்லுவாரு. ஆண்டவர் சொன்ன, கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்குள் இருந்தால் போதும், இந்த மலையை பார்த்து சொன்னா அது போ அப்படின்னு. இப்ப என்ன பிரச்சனை? கடுகு விதையளவு கூட நமக்குள்ள விசுவாசம் இல்லைன்னு அர்த்தம். ஆமென். என்ன பாஸ் இப்படி சொல்றீங்க? எங்களுக்கெல்லாம் மலையளவு இருக்குது. பிரச்சனை வந்தாதான் தெரியும். பிரச்சனை வரும்போது அதை எப்படி நம்ம டீல் பண்றோம்? ஆபிரகாமுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு. அவன் விசுவாசத்திலே சோதிக்கப்பட்ட போது அங்கதான் ஆண்டவர் அவனுக்குள்ள அவன் விசுவாசத்தை சோதிக்கிறார். நான் சொல்றேன், நீங்க பயப்பட வேண்டாம். விசுவாசத்துக்குள்ள உச்சத்துக்குள்ள உங்களை நடத்துறதுக்கு தான் சோதனையே வரும். சிலருக்கு கையவே காணும் ஆண்டவரே. அல்லேலூயா. விசுவாசத்தை கற்றுக் கொடுக்கிற தேவன் சும்மா உங்களை அப்படியே விட்டுற மாட்டாரு. ஏ கிளாஸ்லயே உட்கார வச்சிட மாட்டாரு, 1ஆம் கிளாஸ்லயே உட்கார வைக்க மாட்டாரு. அடுத்த கிளாஸ் போகணும். படிக்காதவங்க கூட விரும்புறதுன்னா நான் 2ஆம் கிளாஸ் போயிடணும், அப்படித்தானே? அவன் ஒழுங்கா எக்ஸாம் எழுதியிருக்க மாட்டான், அவன் ஒழுங்கா ஸ்கூலுக்கு வந்திருக்க மாட்டான், அவன் டீச்சர் சொன்னதெல்லாம் செஞ்சிருக்க மாட்டான், ஹோம்ஒர்க் செஞ்சிருக்க மாட்டான். ஆனா எக்ஸாமை எழுதி முடிச்சு வாட் இஸ் யுவர் நேம் கேட்டிருப்பாங்க, இவனும் கீழே எழுதுவான் வாட் இஸ் யுவர் நேம். கேட்டா நான் நல்லா தானே எழுதுனேன். இங்க பாருங்க, டீச்சர் தான் மார்க் போடல. டேய் என்னடா எழுதுன? வாட் இஸ் யுவர் நேம். அவனும் எழுதியிருக்கான், கரெக்டா எழுதியிருக்கேன் பாருங்க, வாட் இஸ் யுவர் நேம். இவனுக்கு என்ன ஆசை? அடுத்த கிளாஸ் போயிடணும், 2ஆம் கிளாஸ் போயிடணும். ஆனா டீச்சர் சொல்லுவாங்க, நீ படிக்காம நான் எப்படி உன்னைய 2ஆம் கிளாஸ் அனுப்புறது? அப்புறம் கெஞ்சுவான், எப்படியாவது போட்டுருங்க. இப்பதான் 8வது வரைக்கும் ஆல் பாஸ். இப்போ புதிய கல்விக் கொள்கை வருது. 3ஆவதுல கவர்மெண்ட் எக்ஸாம், 5ஆவதுல கவர்மெண்ட் எக்ஸாம், 7ஆவதுல 8ஆவதுல கவர்மெண்ட் எக்ஸாம். இதுதான் புதிய கல்விக் கொள்கை. ஸ்தோத்திரம். அதை நான் பேச விரும்பல, அரசியல பேச விரும்பல. அதை நீங்க கற்றுக்கொள்ளுங்க. ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஏன் தமிழ்நாடு வேணாங்குது அப்படின்றதுக்கு நிறைய காரியங்கள் உண்டு. சரி போகட்டும். அப்ப படிக்காமலே அடுத்ததுக்கு போக முடியாதே. பாஸ் பண்ணணும்னா அங்க there is a test. அங்க ஒரு விசுவாசத்தின் சோதனை கர்த்தர் வைப்பார். இத நீங்க வேணான்னு சொன்னா அடுத்த கிளாஸ் போக முடியாது. எத்தனை பேர் வேணும்னு சொல்லுவீங்க? நல்ல கை வச்சு சொல்லுங்க, வேணும்னு. கர்த்தர் பார்க்கட்டும். ஆமென் சொல்லுங்க. ஐயோ பயமா இருக்கு பாஸ்டர், சும்மா இருந்த ஓனான வேலையில ஓனான தூக்கி மடியில விட்டு குத்துதே குடையுதேன்னு. நாங்க நல்லா தானே இருந்தோம், நாங்க விசுவாச பரீட்சைக்கு ரெடியா இருக்கோம், நீங்க தானே என்ன சொல்ல சொன்னீங்க. ஐயா, நீங்க அடுத்த கட்டத்துக்கு போகணும்னா நீங்க விசுவாச பரீட்சைக்கு ரெடி ஆகணும். அல்லேலூயா. நான் சொன்னேன் அப்பயே பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களை விசுவாசத்துல கற்றுக் கொடுப்பது உச்ச நிலைக்கு கொண்டு போய் தான் உங்களை சோதிப்பார். அல்லேலூயா. பலவீனமான இருக்க ஒருத்தனை நான் போய் அடிச்சவனை கீழே உழு வைக்கிறது பெருசு இல்ல. என்ன காட்டிலும் ஒரு பலவான நான் போய் அடிச்சு கீழே உழு வைக்கிறது தான் பலன். அப்படித்தானே? ஆண்டவர் விசுவாசமே இல்லாத உங்களை கொண்டு போய் விசுவாச பரீட்சை வச்சு நீங்க துண்டா காணோம் துணியா காணோம் ஆண்டவர் விட்டு ஓடுறத பார்க்கலும் நீ சும்மாவே சச்சுக்குள்ள இருப்பான்றுவாரு. ஹலோ, உங்களை தொடவே மாட்டார். என்னையெல்லாம் டிஸ்டர்பே பண்ணாதீங்க ஆண்டவரே அப்படின்னா உங்களை தொடவே மாட்டாரு. இல்ல நான் ரெடியா இருக்கிறேன் சோத்திரம் அப்படின்னு தொடைய நடிக்கிட்டே சொன்னாலும் பரவாயில்ல, சொல்லிருங்க ஆமென்னு. நான் ஸ்டெடியா இருக்கிறேன் ஆண்டவரே, நான் ரெடியா இருக்கிறேன் ஆண்டவரே. ஏன்னா நான் எங்க போகணும்?
2ஆம் கிளாஸ் போகணும், தோத்திரம். 9வது படிச்சது 10வதுக்கு போகணும். அடுத்து கொண்டு போவார் உச்சத்துக்கு கொண்டு போவார். இப்ப ஆபிரகாம் ரெடி ஆக்கிட்டாரு. போதுண்டா, நீ ஒரு கோத்திரத்துக்கு நீ வந்து அழைக்கப்பட்டு நீ ஆசீர்வாதமா இருந்தது போதும். இப்ப நான் உன்ன பூமியில் உள்ள சகல வம்சங்களையும் உனக்குள்ள ஆசீர்வாதமா மாற்றுவதற்கு உனக்கு இந்த விசுவாசம் போதாது, இதுக்கு மேல ஒரு விசுவாசம் உனக்குள்ள வரணும். அதை கர்த்தரே உண்டு பண்ணுவார். பயப்படாதீங்க, கர்த்தரே உண்டு பண்ணுவார். கர்த்தரே அதை கொடுப்பார். ரெடி ஆயிட்டான். தனக்கு கொடுத்த ஒரே மகனை எனக்கு பலியாக ஒப்புக்கொடு அப்படின்னு சொன்ன உடனே அந்த சம்பவம் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஆல் ரெடி ஆயிட்டார். ஒரு கேள்வியும் கேட்கல. ஆனா கேள்வி கேட்டிருக்க வேண்டிய சூழ்நிலைக்குள்ள அவன் இருந்தான். ஏன் அப்படின்னா, ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனிடத்தில் சொல்லப்பட்டிருந்ததே. எங்க 11ஆம் அதிகாரத்துல வாஸ்தவம் இல்லையா? இந்த 11ஆம் அதிகாரத்துல 18ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு, ஈசாக்கிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லப்பட்டிருந்ததே. ஆண்டவர் ஏற்கனவே சொன்னார், இந்த ஈசாக்கு மூலம் தான் உனக்கு சந்ததி வரும், இவன் மூலம் தான் உனக்கு பூமி முழுவதும் நட்சத்திரங்களை போல பிள்ளைங்க வருவாங்க. இப்படிலாம் வாக்குத்தத்தங்களை கவனிங்களா, வாக்குத்தத்தங்களை பெற்றவன் அடுத்து ஒரு சத்தத்தை கேட்கிறான், நீ போய் உன் மகனை எனக்காக பலி கொடு. நல்ல வளர்ந்த ஒரு வாலிபன், நல்ல ஒரு 15, 16, 17 வயசு இருக்கும் அவனுக்கு. கேள்வி கேட்கக்கூடிய வாலிபன். என் பையன் இப்ப 10 வயசுன்னு வச்சுக்கோங்களேன், அப்பா கூட்டு போன ஏன் அவனை இப்ப கேள்வி கேட்கிறான். ஏன்பா, எதுக்குப்பா, என்னத்துக்குப்பான்னு. ஒரு காலத்துல பிள்ளைங்கள்லாம் ஒண்ணுமே நன்மை தீமை அறியாம இருந்தாங்க. இப்ப நிறைய நாலேஜ் வந்துருச்சு பிள்ளைகளுக்கு. அப்ப அவங்க 17, 18 வயசு வாலிபன். வேதாம் உலக சொல்றாங்க, சில 25 வயசு வாலிபன்றாங்க. 25 வயசு இருக்குமா ஈசாக்குக்கு. அப்ப கவனிச்சு பாருங்க, ஏன்னா சாரால் உயிரோட இருக்கிறா. 127 வயசுல சாரால் மரிக்கிறா. அப்ப அதுக்கு முன்னாடி நடந்த சம்பவம் இது. அப்ப 25 வயசு இருக்கலாம் அவனுக்கு. கூட்டு போறாரு மோரியா மலைக்கு, கொண்டு போய் அவனை படுக்க வச்சு அழுந்த கட்டி கைய ஓங்கி தூக்கி தேவதூதன் சொல்ல, நிறுத்துப்பா. நடந்த சம்பவம் நமக்கு தெரியும். ஆனா எப்படி இவன் விசுவாசத்தை பின்பற்றணும் அப்படின்னா, அடுத்து சொல்றான் 19ஆம் வசனத்துல வாசிக்கும்போது, தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். போதும். ஏன் ஆபிரகாமுடைய விசுவாசம் பின்பற்றக்கூடப்பட வேண்டிய விசுவாசம்? அவனுக்கு ஒரு பெரிய ஆழமான விசுவாசம் இருந்தது. நான் எதை இழந்தாலும் திரும்ப தேவன் எனக்கு கொடுப்பார். அதான் விசுவாசம், அதான் விசுவாசம், அதான் விசுவாசம். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். இழந்ததை பெற்றுக்கொண்ட விசுவாசம் அது. இழந்ததை பெற்றுக்கொண்ட விசுவாசம். மரிச்சாலும் என் பிள்ளைய தேவன் மறுபடி உயிர்ப்பிக்க முடியும். அதான் விசுவாசத்தின் உச்சகட்டம். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில அந்த விசுவாசம் இல்ல. போனது போச்சு, இனி என் வாழ்க்கையில திரும்பி வராது, நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன், எவ்வளோ பணம் போச்சு. அம்மா வந்து அழுதாங்க வெள்ளிக்கிழமை. வயதான அம்மா, ஐயோ என் பையனுடைய பணம் போச்சு, தண்ணிய போல போச்சு, எப்படி போச்சுனே தெரியல. நான் சொல்றேன், கர்த்தருடைய ஊழியக்காரன் தேவசம்பந்த பிரசங்கம் பண்றேன். ஆபிரகாம் அவன் விசுவாசத்தில் தகப்பனா இருந்து விசுவாசத்தை பின்பற்றக்கூடிய ஆபிரகாமா இருந்ததுக்கு ஒரே காரணம், தேவன் அவனுக்குள்ள அவன் விசுவாசித்தான், என் தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப வல்லவராயிருக்கிறார். அதே போல திரும்ப பாவனையாக பெற்றுக்கொண்டான். பாவனையாக பெற்றுக்கொண்டான் என்ன? ஒப்பு கொடுக்கிறது போல ஒப்பு கொடுத்துட்டு திரும்பி வாங்கிக்கிறது. அவனுக்கு தெரியும் கர்த்தர் திரும்ப கொடுத்துருவார். This is a good news. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னத்தை இழந்தாயோ தேவ பிள்ளைய, அதெல்லாம் உனக்கு தேவன் திரும்ப கொடுப்பார். நீ விசுவாசித்தால் அது திரும்பவும் பெற்றுக்கொள்ளப்படுகிற விசுவாசம். இன்னைக்குதான் சபைக்கு வேணும், இன்னைக்குதான் சபைக்கு வேணும். நான் அதை இழந்துட்டேன், இதை இழந்துட்டேன், இது போச்சு, அது போச்சு, என் வாழ்க்கையில திரும்ப வராது என்ற மனப்பான்மையில சத்துருவங்களை உட்கார வைப்பான். ஆபிரகாம் சும்மா சோதிக்கல, ஆபிரகாமுக்கு சும்மா திரும்பி வரல. என்ன பைபிள் சொல்லுது, கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு தேவன் பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார். ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லைனாலும் கல்லுல தேவன் பிள்ளை உண்டாக்க முடியும். அதான் விசுவாசம். அந்த விசுவாசத்துல வரணும். தேவன் தருவார், தருவார், தர மாட்டாரா? தருவார். இந்த விசுவாசம் தேவன் பிள்ளைக்குள்ள வரணும். தேவன் எல்லாவற்றையும் திரும்ப தர முடியும். அவன் எல்லாத்தையும் இழந்து போய் தன் பிள்ளைய கொண்டு போய் அவன் பல காரியம் யோசித்திருக்கலாம். அப்ப நான் சொல்றேன், பரிசுத்த ஆவியானவர் தான் இந்த ரெவலேஷன் அவனுக்கு கொடுத்திருப்பார்.
சும்மா ஒரு மனிதனுக்கு வந்துடாது இல்ல. என் பிள்ளை செத்து போயிட்டா என்ன பண்றது, 25 வயசு வாலிபன் நான் எப்படி கட்டுவேன், அவன் படுக்க வச்சா படுப்பானா, இத்தனை கேள்வி இருக்கு. ஆனா அதையும் தாண்டி ஆவியானவர் அவனுக்குள்ள பேசிட்டே இருந்தாரு, மகனே நீ ஒப்புக்கொடு, திரும்ப நீ பெற்றுக்கொள்வாய். இதான் ரெவலேஷன். இந்த வெளிப்பாடு இன்னைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ள இல்லாததுனாலதான் நம்ம அப்படியே எதையோ இழந்தது போல சபைக்குள்ள உட்கார்ந்துருக்கோம். என்னத்தையோ பெரிய கப்பலை இழந்தது போல, ஒரு 100 கோடி சொத்து என்னை விட்டு போனது போல நம்ம வாழ்க்கையில உட்கார்ந்து இருக்கிறோம். அதனாலதான் உங்க முகங்கள்ல அந்த சந்தோஷம் இல்லை. வந்தோடனே கேட்டேன் பார்த்தீங்களா, எதையோ இழந்தது போல உங்க முகத்தை நான் பார்த்தேன். இன்னைக்கு ஆண்டவர் உங்கள்ட்ட சொல்றாரு, உன் வாழ்க்கையில் நீ எதை இழந்தாலும் தேவ பிள்ளையே திரும்ப பெற்றுக்கொள்வேன் என்கிற ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ள கர்த்தர் கொடுப்பாரானால், நான் சொல்றேன், கர்த்தர் இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள நீங்க இழந்து போன அத்தனையும் கர்த்தர் கொடுத்து உங்க தலையை மறுபடியும் தூக்கி நிறுத்தி முன் இருந்தது போல தேவன் நிறுத்துவார். நீங்க சொல்லணும், நான் எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்வேன். I will receive whatever lost in my life. I will get back everything. I will get back everything. I will get back everything. ஒரு தேவ பிள்ளை சொல்லணும், நான் எல்லாத்தையும் பெற்றுக்கொள்வேன் கட்டாயம். நான் இழந்து போனது எதுவுமே கிடையாது. ஏன்னா உலக பிரகார மனுஷனுக்கு இழந்து போனது தான். பிசினஸ் போனது தான், பணம் போச்சுன்னா போனது தான். ஸ்தோத்திரம். ஆனா தேவனுடைய பிள்ளைகளுக்கு மட்டும் அப்படி அல்ல. நம்ம என்னதான் நம்முடைய மதியினத்திலேயே விட்டிருந்தாலும், புத்தியினத்திலேயே விட்டிருந்தாலும், திரும்பி போய் நான் ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது என்னுடையதை கர்த்தர் திரும்ப எனக்கு கொடுப்பார். நகோமி பஞ்சம் தேசத்துல, இஸ்ரவேலிலே பஞ்சம். நகோமி என்ன செய்தா, இஸ்ரவேல் தன் கணவனையும் தன் பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு மோவாப் தேசத்துக்கு போகிறார். மோவாப் தேசம் கொஞ்சம் செழிப்பா இருந்துச்சு, அன்னைக்கு ஆகாரம் இருந்தது. அதனால ஏதோ வேலை செஞ்சு பஞ்சத்துல பிழைச்சுக்கலாம் அப்படின்னு போறவ நிலபுலன்கள் வீடுகள் எல்லாத்தையும் விட்டுட்டு போறா. விட்டுட்டு போய் பல வருஷங்கள் அங்க இருந்த போது கணவன் இறந்துட்டா, 2 பிள்ளைங்க இறந்துட்டாங்க, ஒரு மருமக போயிட்டா. ஒரு மருமகளை மட்டும் கூட்டிட்டு திரும்பி வரா. திரும்பி வரும்போது கவனிங்க, பல வருஷங்கள் கழித்து திரும்பி வந்தாலும் ராஜா மறுபடியும் அவளை கூப்பிட்டு அவளுடைய வயல் நிலத்தை எல்லாம் திரும்ப கொடுத்தானா. நீ விட்டுட்டு போன வீடு, வயல் நிலம் எல்லாத்தையும் திரும்பி அவளை கொடு, நகோமிக்கு கொடுத்துட்டான். ஒரு ராஜாவே திரும்பி கொடுக்க முடியும்னா, மீட்டு கொடுக்க முடியும்னா, கர்த்தர் நீங்க இழந்தது எல்லாம் திரும்பி அவரால் கொடுக்க முடியும். இந்த விசுவாசம் உங்களுக்குள்ள வரணும். இட்ஸ் வெரி சிம்பிள் விசுவாசம். நான் சொல்லி கொடுக்கிறது ஒன்னே ஒன்று சொல்லுங்க, ஆண்டவரே நான் என்னத்தை இழந்தாலும் திரும்ப நீர் எனக்கு கொடுப்பீர். ஆண்டவர் உங்களோட பேசுற அந்த காலையில அநேகர் அப்படி போய் சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கிறீங்க. என்னை விட்டு நிறைய போயிட்டு 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 அது திரும்பி வராது 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 நினைச்சு அழுவுறீங்க. திஸ் இஸ் a good news. உனக்கு திரும்பி கர்த்தர் சொல்றாரு, உனக்கு எல்லாத்தையும் நான் கொடுத்து உன்னை கனப்படுத்தி உன் குடும்பத்துல உன்னை உயர்த்தி வைப்பேன். I will கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை மறுபடியும் செய்வேன், மறுபடியும் உயர்த்துவேன். ஆனா நீங்க சொல்லணும், மரித்தோலிருந்து தேவன் அது எழுப்ப வல்லமை உள்ளவர். எத்தனை பேர் விசுவாசிங்க? எழுப்ப வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. வேதத்துல ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கிறோம், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, 1 Corinthians chapter 6 verse 14. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14. வெரி குட். சிலர் நோட்டு புத்தகம் வச்சு எழுதுறீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சிலர் நோட்டு புத்தகமே இல்லை. உங்களுக்கு பெரிய பிரெயின் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். என்னை காட்டிலும் நிறைய 2 மண்டை 2 மூளை இருக்கு. அதனால அங்க ஸ்டோரேஜ் நிறைய இருக்கு பாஸ்டர். நாங்க அந்த ஸ்டோரேஜில் சேர்த்து வச்சுக்கிறோம். எழுதுற பழக்கம்லாம் எங்களுக்கு இல்லைன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க நோட்டு கொண்டு வந்து எழுதுனீங்க. ஏன்னா பார்த்தா தூக்கம் போகும். உங்களை பார்த்தா அப்படியே 10 தூங்குற மனுஷன் இருக்கிறது போல தெரியுது உங்க முகத்துல. சரி வாசிங்க பாப்போம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, தேவன் கர்த்தரை எழுப்பினார், நம்மையும் குறிச்சு வச்சுக்க, நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார். அல்லேலூயா. தேவன் கர்த்தரை எழுப்பினார், நம்மையும் தம்முடைய வல்லமையினால எழுப்புவார். அவர் மரித்தோர்ந்து எழுப்ப அவர் வல்லமை. நீ என்ன சூழ்நிலையில உங்க வாழ்க்கை கடந்தாலும் நீங்க அறிக்கை பண்ணுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கை எந்த நிலைமையில் இருந்தாலும் என்னை எழுப்புவதற்கு நீர் போதுமானவர். அல்லேலூயா. நான் இழந்ததை திரும்ப நீ தர போதுமானவர். இது என்ன விசுவாசம்? இழந்ததை மறுபடியும் பெற்றுக்கொள்ளுகிற விசுவாசம். ஆபிரகாமுக்குள்ள இருந்த விசுவாசம் என்ன? ஏன் அவரை ஃபாலோ பண்ணணும்? ஏன் அவர் விசுவாசத்தை பின்பற்றணும்? வேதம் சொல்லுது, சிலருடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். ஏன் பின்பற்றணும்? அந்த மனுஷன் வாழ்க்கை அந்த விசுவாசம் பின்பற்றக்கூடிய விசுவாசமா இருந்தது. ஏன்? அவர் சொன்னார், நான் இழந்தாலும் கர்த்தர் திரும்ப தருவார்.
கல்லுகளினாலே மறுபடியும் தேவன் எனக்கு பிள்ளையை கொடுக்க வல்லவர். ஆமென். மரித்தோலிருந்தும் எழுப்ப வல்லவர். இரண்டாவது ஒரு விசுவாசத்தை வேதத்தில் நீங்களும் நான் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே 7ஆம் வசனத்திலே நீங்களும் நானும் வாசிக்க போகிறோம். The book of Hebrews chapter 11 verse 7 வாசிக்கலாமா? விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டான நீதிக்கு சுதந்திரவாளியானான். இந்த புஸ்தகமே எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் முழுவதும் விசுவாசத்தில் செய்த காரியங்கள் எழுதப்பட்டு இருக்கிறது. இவைகள் எல்லாம் நமக்காக தான் தேவன் எழுதி வைத்திருக்கிறார். ஆமென். யாருக்காக கர்த்தர் எழுதினாரு? கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக தான் கர்த்தர் எழுதினார். இதெல்லாம் நம்ம பின்பற்றக்கூடிய விசுவாசம். நோவாவை குறித்து வாசிக்கிறோம். அவன் தற்காலத்தில் காணாதவர்களை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி என்ன செஞ்சானா? தனக்கு ஒரு பேழையை உண்டாக்கி நீதிக்கு சுதந்திரவாளியானார். ரொம்ப அழகா அந்த நோவாவுடைய விசுவாசத்தை குறித்து எழுதியிருக்கிறார். நோவாவுடைய விசுவாசம் என்ன விசுவாசம்? ஏன் அவருடைய காரியத்தை பின்பற்றணும்? There was a lot of failures in the life of Noah. நம்ம கடந்த 7 நாட்கள் தியானிக்கும் போது நிறைய பரிசுத்தமான ஃபெயிலியர்ஸை பார்த்தோம். அந்த ஃபெயிலியர்ஸ் நமக்குள்ள வரக்கூடாது. அதுல நோவாவும் ஒரு ஆளு. நோவாவுக்குள்ள நிறைய ஃபெயிலியர்ஸ் இருந்தது, விசுவாச குறைவு இருந்தது. ஆனா விசுவாச குறைவு இருந்தும் சில இடங்கள்ல அவன் விசுவாசத்தை காண்பிக்கிறாங்க. அதை தான் ஆண்டவர் பார்க்கிறார். அல்லேலூயா. நோவாவின் காலத்தில் அவனுக்குள்ள நிறைய குறைவுகள் இருந்தது. இம்மாரல் லைஃப், மாரல் லைஃப்ல கொஞ்சம் தடுமாறினாரு, கொஞ்சம் குடிச்சாரு, கொஞ்சம் வெறிச்சாரு. ஸ்தோத்திரம். தன் பிள்ளைய சபிச்சாரு, கானான சபிச்சாரு. இதெல்லாம் அவர்கிட்ட ஃபெயிலியர்ஸ் இருந்தாலும் ஆண்டவர் அதெல்லாம் எழுதாம பவுல் தன் நிருபத்தை எழுதும் போது இவருடைய விசுவாசத்தை குறித்து எழுதுறார். ஏன்னா அது பின்பற்றக்கூடிய விசுவாசம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் ஒரு வார்த்தை ஹைலைட் பண்ணிக்கிட்டே வருவேன், பின்பற்றக்கூடிய விசுவாசம். இன்னைக்கு தலைப்பு அதுதான். ஆமென் சொல்லுங்க பாப்போம். நாம் பின்பற்ற வேண்டிய 7 விசுவாசங்கள் தலைப்பு தான் பேசிட்டு இருக்கேன். அல்லேலூயா. அப்ப இரண்டாவது ஒரு விசுவாசம் நோவாவுடைய விசுவாசம். இது எதனால பின்பற்றக்கூடிய விசுவாசம்? அவன் தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து he didn't see anything. அநேகருக்கு என்ன பிரச்சனை? இப்ப நடக்குமா பாஸ்டர்? காரியம் இப்ப நடக்கணும், இப்ப நடந்தா நான் நம்புறேன். என் வாழ்க்கையில் இருக்க பிரச்சனைக்கு இப்போ ஒரு சொல்யூஷன் வேணும், இப்ப இம்மீடியட்டா வேணும் அப்படின்னு நினைச்சு நம்ம எதிர்பார்க்கிறோம். இப்பவே நடக்கணும், இப்பவே நடக்கணும். ஆமா, வேதம் சொல்லுது தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து. ஆமென் சொல்லுங்க. தேவ எச்சரிப்பு பெற்று. ஸ்தோத்திரம். ஆண்டவர் என்ன சொன்னாரு நோவாட்ட? நீங்க ஆதியாகமத்தின் புஸ்தகத்துக்கு நீங்க போகும்போது ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் 6ஆம் அதிகாரத்தில் 13-14 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது the book of Genesis chapter 6, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம், தேவனுக்கு மகிமை, 13-14 வசனங்களை வாசிக்கலாம். அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது, அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது, நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன். நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கி அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறமுமாக கீழ்பூசு. ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க. ஆண்டவர் நோவா கிட்ட சொல்ற சம்பவம் நமக்கு தெரியும். நல்ல கவனிங்க. ஒரு கொப்பேர் மரத்தை உண்டாக்கு, மனுஷருடைய காரியங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு வந்தது. அது எங்க சொல்றாரு? 13ஆம் வசனத்துல கடைசி வார்த்தையில, நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன், நீ ஒரு கொப்பேர் மரத்தால் உண்டான ஒரு பேழையை உண்டாக்கு. இதான் சம்பவம். நான் அழிக்க போறேன், நீ ஒரு பேழையை உண்டாக்கு. ஏன் அழிக்க போறாரு? எதுக்கு அழிக்க போறாரு? அங்க காரணம் மட்டும் சொல்றாரு. ஓ, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்னாடி வந்துருச்சு, பூமி கொடுமைனா நிறைந்தது. இதான் மொட்டை தட்டா குட்டையில விழுந்தாராம் அந்த கதை. என்ன சம்பவம் ஆண்டவர் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லவே இல்லை. எப்பா, பூமியில அத்தனை மனுஷருடைய முடிவு எனக்கு முன்னாடி வந்துருச்சுப்பா, நான் பூமி அழிக்க போறேன், ரெடி ஆயிக்கோ, நீ உனக்கு ஒரு கொப்பேர் மரத்தை உண்டாக்கு. ஸ்தோத்திரம். திடீர்னு ஒரு நாள் ஆண்டவர் சொல்றாரு, இவன் ஆயத்தமே ஆகல, இவன் எதிர்பார்க்கல, இவன் எதிர்பார்க்காத ஒரு சம்பவத்துல ஆண்டவர் சொன்ன அழிக்க. எப்படி அழிக்க போறார்? ஒரு கேள்வி இருந்திருக்கும்ல. எப்படிப்பா அழிக்க போறாரு அவரு? மாம்சமான யாவருடைய முடிவு வந்துருச்சு. ஆண்டவர் அதை சொல்லவே இல்லை.
எது வரைக்கும்? கொப்பேர் மரத்தால் ஆன கப்பலை பேழைய கற்ற வரைக்கும் நான் எப்படி அழிப்பேன் ஆண்டவர் சொல்லவே இல்லை. அதான் விசுவாசம். எப்படி அழிக்க போறீங்க? என்ன செஞ்சு இந்த குடும்பம் இந்த கூட்டங்கள் எல்லாம் இவ்வளவு ஜனங்களை நீங்க அழிக்க போறீங்க அப்படின்னு ஆண்டவர்ட்ட அவனும் கேட்கல, ஆண்டவர் சொல்லல. ஏன்னா அதுதான் டெஸ்ட். அதான் டெஸ்ட். நீ உண்டாக்குனா உண்டாக்கு, முடிஞ்சு போச்சு. அளவு சொல்றாரு, இந்த அளவுல இருக்கு, இத்தனை இருக்கணும், ஜோடி ஜோடியா எல்லா பறவைகளும் உங்ககிட்ட நான் அனுப்புவேன் அப்படின்னு சொன்னோன்னே கடைசி வசனம் சொல்லுது 6ஆம் அதிகாரத்துல, நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடிச்சிட்டான். இதுக்குள்ள 120 வருடங்கள் ஓடிவிட்டது. இந்த கொப்பேர் மரத்தாலான இந்த பேழையை செய்யறதுக்கு 120 வருஷம் he spent. 120 வருஷத்துல நமக்கு எல்லாருக்கும் தெரியும். நிறைய பேர் வந்தாங்க, கிண்டல் பண்ணாங்க, நிறைய பேசினாங்க. இதெல்லாம் நடந்திருக்கக்கூடிய சம்பவங்கள். இதெல்லாம் நடந்துச்சுன்னு பைபிள் ரெக்கார்ட் பண்ணல. இதெல்லாம் நடந்திருக்கக்கூடிய சம்பவங்கள். 120 வருடம் அந்த பேழையை உண்டாக்கி அதுக்கு அது ப்ரீச் பண்ணி பிரசங்கம் பண்ணி அழிய போதுன்னு சொல்லி எப்படி அழிய போதுன்னு சொல்ல. ஆனா ஒரு வார்த்தை சொல்றாரு 7ஆம் அதிகாரம் வரும்போது, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் 4ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு நோவாட்ட, இன்னும் 7 நாள் சென்ற பின்பு 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் மழையை வர்ஷிக்க பண்ணி நான் உண்டாக்கின ஜீவ ஜந்துக்கள் அனைத்தையும் பூமியின் மேல் இராதபடிக்கு நிக்கிரகம் பண்ணுவேன் என்றார். இங்கதான் சம்பவத்தை சொல்றார். பேழையை உண்டாக்குகிற வரைக்கும் அவன் விசுவாசத்தை கவனித்தார். உண்டாக்குவானா, இவன் செய்வானா, பாதியிலே உற்றுவானா, இல்ல நின்றுவானா, இல்ல நிறைய கேள்வி கேட்பானா. ஸ்தோத்திரம். கர்த்தர் சொன்னா அதை செய்து முடிக்கிற அளவுக்கு பல கேள்வி நமக்குள்ள எழும்பும். ஆனா ஒரு கேள்வி கேட்க கூடாது. சொல்ல மாட்டேங்கிறீங்க பின்னாடி. அல்லேலூயா. நிறைய குழப்பம், நிறைய பலவீனம், நிறைய எதிர்பார்ப்பு, நிறைய கேள்விகள் நமக்குள்ள எதிர்மறையான கேள்வி எழும்பும், நல்ல கேள்வி எழும்பும். இது எப்படி, அது எப்படி? நம்ம இத்தனோண்டு மூளையை வச்சுக்கிட்டே இவ்வளவு யோசிக்கிறோமே. நான் சமீபத்தில் டிவியில் பார்த்து கொண்டு இருந்தேன். இந்த வான மண்டலங்களை குறித்ததான சில கிளிப்பிங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். இந்த வர நாட்களில் 7 கிரகங்களும் ஒன்னா வரப்போதான். சோத்திரம். எத்தனை கிரகம்? ஆமா, 7 ஒன்னா வரப்போகுது. சோத்திரம். உங்களுக்கு நல்ல செய்தி அதுதான். 7 கிரகமும் ஒரே நேர்கோட்டில் வரும். சொல்லுவோம்ல, கிரகம் 7 ஒன்னா வருது அப்படி. அது மாதிரி உண்மையாவே 7 கிரகமும் ஒன்னா வரப்போகுது. பூமியினுடைய ஒரே நேர்கோட்டில் 7ஐயும் பார்க்கலான்றான். இதை பார்க்கும்போது மேல இருந்து ஸ்பேஸ்ல இருந்து எடுத்திருக்கிறான். இவங்க அமெரிக்கா அனுப்பின ஸ்பேஸ்ல இருந்து. ஸ்பேஸ்னா வேற ஒன்றும் இல்லை, பரலோக வானத்தில் போய் வீடு கட்டுறது இல்லை, அந்தரங்கத்தில் ஒரு வீடு மாதிரி போயிட்டே இருக்கும். பூமியை சுத்தி வரும். சோத்திரம். ஒரு நாளைக்கு 22 முறை 25 முறை அந்த இது வந்து ஒரு ராக்கெட் வந்து உலகத்தை சுத்தி வருதான். இது வான மண்டலங்களை போகும்போது மேல இருந்து காட்டுறான். பூமி அப்படி ஒரு பால் மாதிரி இருக்கு. என்ன அழகா எடுத்திருக்காங்க. ஒண்ணு இல்லைங்க, ஒரு பந்து மாதிரி அந்தரங்கத்தில் சுத்துது இந்த பூமி. இதுக்கு மேல சூரியன். ஸ்தோத்திரம். சூரியன் இதை காட்டிலும் 33,000 மடங்கு பெருசா. எது? இந்த பூமியை காட்டிலும் எத்தனை மடங்கு பெருசு சூரியன்? 33,000 மடங்கு இந்த பூமியை காட்டிலும் பெருசு சூரியன். விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்கான். அந்தரங்கத்தில் ஒரு பால் மாதிரி சுத்துது. இதை சுத்திலும் பல கோள்கள் அப்படி சுத்திக்கிட்டே இருக்குது. அந்த பக்கம் பார்த்தா சந்திரன் தெரியுது. சந்திரன்ல இருந்து போட்டோ எடுத்திருக்கான் பூமியை. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. ஒரு உருண்டை அப்படி பால் மாதிரி அந்த இடத்துல எதையுமே கட்டி தொங்க உள்ளங்க, அது பாட்டு சுத்துது தன் கோட்ல. இதுக்குள்ள மனுஷன் நடமாடுறான், போகிறான், சாப்பிடுறான், வெறிக்கிறான், குத்துறான், வெட்டுறான், ராக்கெட் விடுறான், கப்பல்ல போறான், ட்ரெயின்ல போறான், நிம்மதியா உட்காந்துட்டு பார்த்தீங்களா? நமக்கு ஏதாவது தலை சுத்துது பார்த்தீங்களா? ஆனா பூமி சுத்திக்கிட்டு தான் இருக்குது. பூமி சுத்துதா இல்லையா? அற்புதமான தேவனுங்க அவர், அற்புதமான தேவன். பூமி சுத்துது. கொஞ்சம் தலை சுத்தினாலே நமக்கெல்லாம் படுத்துக்கிறோம் கிருங்குது அப்படின்னு. ஆனா அது பாட்டு சுத்திட்டு இருக்கு. நமக்கு ஏதாவது தெரிஞ்சதை பார்த்தீங்களா? என்ன அழகா அந்த பூமியை கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறார். இதுல மனுஷன் தவறு செய்யும் போது நம்ம நினைக்கிறோம், ஏன் ஆண்டவரை இப்படி, ஏன் ஆண்டவரை இப்படி. அவர் பயங்கர ஞானம் உள்ள தேவன். எல்லாத்தையும் ஞானமா தான் கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறாரு. அல்லேலூயா. 9 கிரகங்களும் அப்படியே சுத்தி வருது. ரொம்ப அழகா தேவன் வச்சதுல அதுவே அது பாட்டு சுத்துது. நமக்குள்ள நிறைய கேள்விகள். ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லிட்டாருன்னா நமக்குள்ள சந்தேகங்களும் நமக்குள்ள நிறைய கேள்விகளும் எழும்புகிறது. ஆனா நோவா அதை கட்டி முடிக்கிற வரைக்கும் எப்படி அழிப்பேன்னு கதை சொல்லல. எப்படி சொல்றாரு? இப்பதான் சொல்றாரு, நான் பூமி மேல் மலையை 7 நாள் கழிச்சு சொல்றாரு. ஸ்தோத்திரம். வருதா? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எத்தனை நாள் கழிச்சு? இன்னும் 7 நாளில்
என்ன செய்வேன்? பின்பு 40 நாள் 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் மலையை வர்ஷிக்க பண்ணுவேன். மலைய நோவா பார்த்ததே கிடையாது. இப்போ உங்களுக்கு எனக்கு மழை எப்படி பெய்யும் தெரியும். மழையினால என்ன அழிவு வருகிறது நமக்கு நல்லா தெரியும். ஆக்சுவலா நம்ம வந்து we are in the safe zone. நீங்களும் நானும் தமிழ்நாட்டில் ஒரு நல்ல இடத்துல இருக்கோம். நமக்கு வெள்ளமும் வராது. இப்படி சொல்லி தான் நிறைய வெள்ளம் வர வச்சுட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால சில காரியத்தை சொல்றதே அப்படின்னு அமைக்கிறது. சோத்திரம். நமக்கு ஏண்டா இந்த பிரசங்கம் பண்ணி தான் நாளைக்கு வெள்ளம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இவர் அன்னைக்கே சொன்னார் நினைச்சேன். நான் இந்த கிளிப்பிங்கை மட்டும் எடுத்து போட்டு விட்டுருவான். இவர் அப்பயே சொன்னார் பார்த்தீங்களா. ஆனால் ஆண்டவர் கிருபையில் நம்ம ஒரு சேஃபர் ஜோனில் இருக்கிறனால இந்த பக்கத்தில் அதிகமான அழிவும் இருக்காது, அதிகமான மழையும் இருக்காது, அதிகமான வெயிலும் இருக்காது, அதிகமான பனியும் இருக்காது. தோத்திரம். அப்ப மலையே பார்க்காத ஒரு நோவா, அதுதான் பெரிய ஹைலைட். பாருங்க, உங்களுக்கு எனக்கு மலை எப்படி இருக்குன்னு தெரியும். அந்த மலையும் தெரியும், இந்த மலையும் தெரியும். ஆமென். கல்லுல உண்டான மலையும் தெரியும், மழை பெய்கிறதும் நமக்கு தெரியும். ஆனா நோவா he never seen. அவன் ஒரு நாள் பனியை பார்த்திருக்கிறான். பூமி பனியினால் நனைந்திருந்தது பைபிள் சொல்லுது. பனியை பார்த்திருக்கான், ஆனா மழை பார்த்ததில்லை. அதான் பைபிள் சொல்லு. தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து அவன் தேவ எச்சரிப்பு பெற்று. ஒரு விசுவாசம் ஒரு மனிதனுக்குள்ள எப்படி வருது பாருங்க. பார்க்காத ஒன்றை பார்க்கிறதாக அவன் விசுவாசித்தான். ஆமென் சொல்லுங்க பாப்போம். மலையை பத்தி ஆண்டவர் எக்ஸ்பிளைன் பண்ணல. மழை எப்படி பெய்யும் சொல்லல. வானத்திலிருந்து தண்ணி வரும் சொல்லல. வானம் திறந்து மழை ஊத்தும் சொல்லல. பூமியிலிருந்து தண்ணி ஏறி போகும், அதுதான் மழையா வரும் சொல்லல. நமக்கு இப்ப சயின்ஸ் தெரியறனால மழை எப்படி வருது, தண்ணி எப்படி உண்டாகுது எல்லாம் தெரியும். இப்ப இவன் விசுவாசம் எப்படிப்பட்டது? தற்காலத்தில் காணாதவைகளை குறித்த ஒரு விசுவாசம். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நடக்கிற காரியங்களை உங்களால நம்ப முடியல. ஆனா ஆண்டவர் ஏதோ ஒரு காரியம் உங்க வாழ்க்கையை குறித்து சொல்லியிருப்பார். ஸ்தோத்திரம். அதை நம்ப முடியல. ஏன்னா இன்னைக்கு நடக்கிற பிரச்சனை என் வாழ்க்கையில் அதை நம்ப வைக்க மாட்டேங்குது. ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காருல்ல. ஆமென். நிறைய கொடுத்தாரா? பிரசங்கத்தில் நிறைய வார்த்தைகள் பேசுறாரா? உங்களோட தனிப்பட்ட விதத்தில் சொப்பனங்களை தரிசனங்களை பேசுவார். ஆனா அந்த காரியங்கள் எல்லாம் விசுவாசிக்க கூடாதபடிக்கு நிறைய தடைகள் வரும். ஆனா ஆண்டவர் சொன்னதின்படியே கொப்பேர் மரத்தில் ஒரு பேழையை உண்டாக்குனா ஜோடி ஜோடியா வரும் அப்படின்னாரு. ஆண்டவர் வரும் தான் சொன்னார். நீ போய் சேர்த்துக்க, நீ போய் எடுத்துட்டு வா, நீ போய் கொண்டு வரலாம் சொல்லல. நீ மரத்துல கட்டி முடி, அதுவா வரும். பூமியில் உள்ள எல்லா பிராணிகளும் ஜோடி ஜோடியா வரும். உன் வேலை என்ன தெரியுமா? நீ சேர்த்துக்கொள். அதான் ஆண்டவர் சொன்னார். நீ என்ன செய்ய? தள்ளி விட்டுறாத. ஐயோ, நான் இருக்கிற ஊருக்குள்ள எப்படி பாம்பு வரும், எப்படி அந்த மிருகம் வரும், எப்படி சிங்கம் வரும், நான் எப்படி சேர்த்துக்கோ? ஐயப்படாத. அதெல்லாம் நீ சேர்த்துக்கோ. உன் வேலை சேர்க்க வேண்டிய வேலை. ஆமென் சொல்லுங்க. அனுப்ப வேண்டியது நானு. கர்த்தர் அனுப்புறார். கர்த்தர் ஒரு பிரசங்கம் நான் பார்த்துக்கிட்டு வந்த போது யூடியூப்ல அவர் பிரசங்கம், எவ்வளவு கஷ்டப்பட்டு நோவா சிங்கத்தை பிடித்திருப்பார். சிங்கத்தை இவரு போய் பிடிக்கிறாரா? எவ்வளவு கஷ்டப்பட்டு நரியை பிடித்திருப்பார். ஒரு சிங்கத்தை பிடிக்கிறதுக்குள்ள இவருக்கு 4 பல்லுகள் இருக்கும். சிங்கத்தை அவர் போய் பிடிக்கல, நரியா அவர் போய் பிடிக்கல. God told, அவர் சொன்னார். God said, அவர் சொன்னார். அப்படி நடந்து போனார். போயிருச்சு உள்ள. நீ சேர்த்துக்கோப்பா. உள்ள சேர்த்துக்கிட்டு கதவை வெளியில அடைச்சிட்டார். மழை வருது, எல்லாம் அழிக்கப்படு. அப்பதான் முறையா நோவா மலையை பார்க்கிறான். ஓ, இதுதான் மலையா? தேவன் சொன்ன மலை இதுதானோ? இரவும் பகலும் 40 நாட்கள் இடைவிடாமல். அது வரைக்கும் அவன் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தை பார்க்கவே இல்லை. அவனுக்கு வயசு இப்ப எத்தனை? 600 வயது. 600 வயசு வரைக்கும் மலையை பார்க்காத ஒரு மனுஷனை கர்த்தர் நம்ப வச்சாரு. அதான் விசுவாசம். பார்த்த ஒன்றை நம்புறது எளிது, காணாத ஒன்றை நம்புறது தான் கஷ்டம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், உங்க வாழ்க்கையில சொல்லப்பட்ட வார்த்தைகளை நீ நம்ப கூடாதபடிக்கு எத்தனையோ தடைகள் உனக்குள்ள வரும் மகனே மகளே. ஆனா நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் நீ சொல்லணும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். காணாதவளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று அதை அப்படியே நம்பினான். உங்க வாழ்க்கையில கர்த்தர் சொன்ன காரியம் இன்னைக்கு ஒருவேளை உங்க கண்ணுக்கு எதுவுமே தெரியாது. ஆனா நீங்க விசுவாசிக்கணும், அது வரும். தேவன் எனக்கு வச்சிருக்கிறத கர்த்தர் கொடுப்பார். நீங்க பாடுகளுக்குள்ள உள்ள போகும்போது, வெறுமைக்குள்ள உள்ள போகும்போது, ஒண்ணுமே நடக்கல என் வாழ்க்கையில, எல்லாம் அப்படியே மரிச்ச நிலைமையில இருக்குன்னு சொல்றத நீங்க உயிர்ப்பிக்கணும்னா நான் ஒண்ணே ஒன்று சொல்றேன். நீங்க சொல்லுங்க, தேவன் எனக்கு குறித்த காலத்தில் அதை கொண்டு வருவார். அல்லேலூயா. எனக்கு வைத்ததை தேவன் கொடுப்பார். இந்த வார்த்தை தான் உங்களை தேவனை செயல்பட வைக்குமே தவிர நீ அழுகிறனால ஒரு பிரயோஜனம் இல்லை.
சில நேரத்தில் நீங்க அழுகிறத தேவன் விரும்ப மாட்டார். ஆமென். உங்க பிரச்சனையை சொல்லி அழுவீங்க. எவ்வளவு கஷ்டப்படுறேன் தெரியுமா, என் பிரச்சனை உங்களுக்கு தெரியுமா ஆண்டவரே, நான் எவ்வளோ பிரச்சனை. ஸ்தோத்திரம். அப்படிமோ ஆண்டவர் சைலண்டா இருப்பார். நீ நினைப்பீங்க இவ்வளோ அழுவுறேன், ஏன் கர்த்தர் கேட்கல? சில நேரத்தில் he don't like that. தேவன் உங்களை அழுகையை விரும்புகிறது அல்ல. அதுக்கு பதிலா நீ விசுவாசிங்கிற, உன்னால இந்த சூழ்நிலையை கடந்து போகணும், இது நடக்கும்னு விசுவாசி. காணாத ஒன்றை நீ நம்புறீன்னா அதை அறிக்கை பண்ணுங்க. ஆண்டவரே, எனக்கு ஒரு நல்ல காரியம் செய்வீர், என் குடும்பத்துக்கு இந்த நல்ல காரியத்தை செய்வீர், உங்களை தவிர யார் ஆண்டவரை செய்ய முடியும்? இத காணாததை சொல்லணும். ஒரு நாள் வரும், அது ஒரு நாள் கர்த்தர் செய்வார். இதுதான் விசுவாசம். இந்த விசுவாசத்தை தான் தேவன் விரும்புறாரு. நீங்க அழுகிறத தேவன் விரும்பல. சில நேரத்துல சில காரியத்துக்கு நீங்க அழுகிறத தேவன் விரும்புவார். சில காரியத்துல நீங்க விசுவாசம் அறிக்கை பண்றதை தேவன் விரும்புவார். அவர் சொன்னாரு, அப்பா நீ செய்யப்பா, செஞ்சுட்டான். உள்ள போப்பா, உள்ள போயிட்டான். கதவை நானே அடைச்சிடறேன்ப்பா, கதவை அடைச்சிட்டாரு. 40 நாட்கள் he was in the ark. கிட்டத்தட்ட அவன் அதுக்குள்ள 375 நாட்கள் உள்ள இருந்தான். வேலைக்குள்ள எவ்வளவு நாள் இருந்தா? 370 நாள். கரெக்டா சொல்ல முடியல. 370 இருந்து 375 நாளைக்குள்ள அவன் உள்ள இருந்தான். கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேல கர்த்தர் உள்ள சாப்பாடு போட்டிருக்காரு. அத்தனை மிருகங்களும் சாப்பிட்டுருக்கு. சாப்பிட்டுச்சா? சாப்பிட்ட மாதிரி கர்த்தர் வயிறை நிரப்புனாரா? தெரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அது பசியே இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். நான் அப்படிதான் ஃபீல் பண்றேன். ஏன்னா அத்தனைக்கும் சாப்பாடு 1 வருஷத்துக்கு சேர்த்து வைன்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. சாப்பாடெல்லாம் சேர்த்துக்கப்பா அப்படின்னாரா? சொல்லவே இல்லை. அதுங்களுக்கு ஒண்ணுக்கு பசி எடுத்திருக்காது, ஒண்ணு கூட முறைச்சு கூட பார்த்திருக்காது. இப்ப நீங்க பார்க்குற மாதிரி. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒண்ணு கூட நோவாவை என்ன செஞ்சிருக்காது. அங்க ரெண்டும் மிஞ்சி சண்டை வந்திருந்தா பெண் சிங்கத்துக்கு ஆண் சிங்கத்துக்கு சண்டை வந்திருக்கும். அது போய் யானைகிட்ட சண்டை போடுமா? ரெண்டும் பண்ணுவோம். நோவா அப்படி பார்த்துருப்பாரு அப்படின்னு இருப்பார். சரிங்க. ஹலோ, இதுதானே? இப்படிலாம் ரசிச்சு படிக்கணும். அதை உட்காந்து நானே சிரிச்சுக்குவேன். பாசமா சில நேரத்துக்கு என்னப்பா சிரிச்சுட்டே இருக்கீங்கன்னு அதை உன்ட்ட சொல்ல முடியுமா? நான் ஏன் சிரிக்கிறேன்னு உன்ட்ட சொன்னா என்ன நீ பைத்தியக்காரன் ஆக்கிடுவேன். செல்லத்துல சொல்றது இல்லை, நானே சிரிச்சுட்டு உட்காந்துருப்பேன். ஸ்தோத்திரம். எதையோ நினைச்சு சிரிக்கிறேன்னு போயிடுவாங்க. இப்படிதான் 2 முறைக்கும் போது அப்படி ஒரு பார்வை பார்த்திருப்பார். இயேசு திரும்பி பேதுருவை பார்த்தார் அப்படின்ன மாதிரி இவரு ஹே அப்படின்னு ஒரு சத்தம் கொடுத்துருப்பார். 2வது அடுக்குல இருந்திருக்கும். நான் விசுவாசிக்கிறேன். என்ன விசுவாசிக்கிறேன்? ஆகாரம் இருந்துச்சுன்னு சொல்லல, ஆகாரம் இல்லைன்னு சொல்லல. அதனால ஏன் விசுவாசம் என்ன? 1 வருஷத்துக்கு அதுக்கு பசிச்சிருக்காது. தோத்திரம். அல்லேலூயா. ஒண்ணுக்கு பசி வந்திருக்காது. ஆமென் சொல்லுங்க பாப்போம். உள்ள 375 நாட்கள் உள்ள வச்சு அதுக்கு பிறகு கதவை திறக்கிறார். ஆண்டவர் சொன்னார், தற்காலத்தில் நீ எதையுமே காணல. ஆமென். உங்களால எதையுமே பார்க்க முடியல, கரை கிட்டி வரல, நம்ம எந்த நன்மையும் நடக்கிற மாதிரி தெரியல. காலையில் எந்திரிங்க, அதிகாலையில். அதனால தான் சிலருக்கு அதிகாலை ஜெபத்துக்கே வர முடியல. வந்து மட்டும் என்ன நடக்க போகுது? இப்படி ஒரு விசுவாசம் தான் உங்களை நான் கரை சேர்க்கறதே கஷ்டம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, வந்து கீழே விழுந்துடணும், பொத்துன்னு விழுந்து எதையா செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லி விழுந்தீங்கன்னா அதுக்கு கிரேட் உண்டு. வராம இழுத்து போத்தி படுத்துக்கிட்டு அதெல்லாம் மாறுறப்போ மாறும் அப்படின்னு நீங்கன்னு வச்சுக்கோங்க, விட்டுருவாரு 6 மாசத்துக்கு. மாறவே மாறாது. தேவ சமூகத்தை நீங்க என்னைக்கு அசட்டை பண்றீங்களோ, தூக்கத்தை விரும்புறீங்களோ, ஒரு நன்மையும் வராது. ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சா தூக்கம் கண்ணுக்கு வரக்கூடாது. என்னை பொறுத்தளவு அப்படிதான்ப்பா. ஒரு ஆபத்து என்ன சூழுது, என் மனநிலைமை நல்லா இல்லை, ஏதோ நடக்க போகிற மாதிரி ஒரு வெறுமை தெரிஞ்சதுன்னா அடிக்கடி தேவ சமூகத்துக்கு போவேன். என்னமோ தெரிலப்பா, என்னை நிரப்புங்க, என்னை ஃபில் பண்ணுங்க, எனக்கு ஒரு பிரச்சனை வேணும், எனக்கு தேவ மகிமை. அதனால தான் இந்த மாதம் ஃபுல்லாக காலையில் அதிகாலை ஜெபத்தை போட்டேன். ஸ்தோத்திரம். எனக்கு தெரியும் ஆண்டவர் எழுப்பி கொடுப்பார். என்னோட நிற்கிற ஆட்களை எழுப்புவார், எனக்கு தெரியும். ஆமென் சொல்லுங்க. டெய்லி எப்படியோ வந்துருவாங்க ஒரு 20 பேர். அவங்களுக்கு ஒரு டீயை கொடுத்து, அவங்களுக்கு ஒரு பிஸ்கெட்டை கொடுத்து, நேரத்தெல்லாம் சந்தோஷமாக பிஸ்கெட் சாப்பிட்டு சந்தோஷமாக டீ குடிச்சிட்டு. ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை. அப்போ காணாதவைகளை நீங்கள் என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். எனக்கு கர்த்தர் வச்சிருக்க நலமானதை கர்த்தர் வச்சிருக்கார். ஒரு நாள் தீங்க எதிர்பார்க்காதீங்க, தீங்க எதிர்பார்த்து சொல்லாதீங்க. தீங்க எதிர்பார்க்காம சொல்லும், கர்த்தர் எனக்கு நன்மையானதை வச்சிருக்கார், எனக்கு சொன்னதை அவர் கட்டாயம் செய்வார். 3வது வாசிக்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். வாசிக்கலாமா? ஹல்லேலூயா. எபிரேயர் நிருபத்தில் 11ஆம் அதிகாரத்திலே 20ஆம் வசனம் முதல் 22ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க போகிறோம்.
எபிரேயர் 11:20 முதல் 22 வசனங்கள். விசுவாசத்தினாலே ஈசாக்கு வரும் காரியங்களை குறித்து குறிச்சு வச்சுங்க. வரும் காரியங்களை குறித்து யாக்கோபையும் ஏசாவையும் ஆசீர்வதித்தான். விசுவாசத்தினாலே யாக்கோபு தன் மரண காலத்தில் யோசேப்பினுடைய குமாரர் இருவரையும் ஆசீர்வதித்து தன் கோலின் முனையிலே சாய்ந்து தொழுது கொண்டான். விசுவாசத்தினாலே யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுவார்கள் என்பதை பற்றி தன் அந்திய காலத்தில் பேசி தன் எலும்புகளை குறித்து கட்டளை கொடுத்தான். ரொம்ப அழகா எழுதியிருக்கல, வரிசை எழுதுறாரு பாருங்க. வரிசையில ஈசாக்கை குறித்து எழுதியிருக்கிறது, யாக்கோபை குறித்து எழுதுகிறார், யோசேப்பை குறித்து எழுதுகிறார். இந்த 3 வசனத்துல முதல் வசனத்துல ஈசாக்கை பத்தி எழுதுறார். ஈசாக்கு என்ன செய்தார்? தன் 2 பிள்ளைகளையும் அவர் ஆசீர்வதித்தார். எதனால? விசுவாசத்தினாலே ஈசாக். அடுத்து சொல்றார் விசுவாசத்தினாலே யாக்கோபு. மூன்றாவது சொல்றார் விசுவாசத்தினாலே யோசேப்பு. இந்த விசுவாசம் அட்டாச் ஆகி வருது பாத்தீங்களா? ஹலோ, இருக்கீங்களா? அப்ப முதல்ல ஈசாக்கை பத்தி எழுதும்போது ஈசாக்கு தன் பிள்ளைகள் 2 பேரையும், யார் 2 பேரு? ஏசாவையும் யாக்கோபையும் அவன் ஆசீர்வதிக்கிறான். அடுத்து யாக்கோபு வருகிறான். யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறான். யாரை ஆசீர்வதிச்சான்? பைபிள் யார சொல்லுது? வாசிமாத. விசுவாசத்தினாலே யாக்கோபு தன் மரண காலத்தில் யோசேப்புடைய 2 பிள்ளைகள். யார் அது? எப்ராயிமும் மனாசே மூத்தவன், எப்ராயிம் சின்னவன். 2 பேர்த்தையும் ஆசீர்வதிக்கிறான். அடுத்து வேதம் சொல்லு, யோசேப்பு தன் அந்திய காலத்தில் தன் எலும்புகளை குறித்து கட்டளை கொடுத்து எதிர்காலத்தை குறித்து ஆசீர்வதித்தான். நல்லா கவனிங்க, இந்த 3 முற்பிதாக்களையும் 3 வசனத்துல சொல்லும் போது 3 பேருடைய விசுவாசத்தை பத்தி சொல்றாரு. விசுவாசத்துல என்ன செய்யறாரு? ஆசீர்வதித்தார். என்ன செய்யணும் சொல்லுங்க? உங்க எதிர்காலத்தை என்ன செய்யணும்? நீங்க ஆசீர்வதிக்கணும். தன் பிள்ளைகளை ஆசீர்வதித்தார்கள். நீ ஒண்ணுமில்லாம போ, விளங்காம போ, நாசமா போ ஆசீர்வதிச்சானா? நம்ம கோபத்துல அப்படிதானே சொல்றோம் இல்ல? நீ தேர மாட்ட, நீ இப்படியே போய்ப்பார், எனக்கு நீ இப்படி பண்ணிப்பார், நீ விளங்காம போயிருவ. ஆமா, ரொம்ப அழகான ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு. பிள்ளைகளை மனசார ஆசீர்வதிங்க, மனதார பிள்ளைகளை வாழ்த்துங்க. அவன் மக்காவே இருக்கட்டும், நீ சொல்லு நீ மக்கு தாண்டா, ஆனா உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன்னா நம்ம எங்க நிக்கிறோம்? நீ மக்கு தாண்டான்னு நிறுத்திக்கிறோம். ஆனா மக்கு தாண்டா, ஆனா நான் உன்னை என்ன செய்றேன்? இயேசுவின் நாமத்தில் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. போன வாரம் செய்தியில் இந்த மேக்ஸை பற்றி பேசிட்டு இருக்கும்போது ஐசக்குக்கு சரியா மேக்ஸு ரொம்ப வரலன்னா மினிமமாக எடுப்பான், ஒரு 40 எடுப்பான், 50க்கு 36 40. சொல்லுவான்ப்பா ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா, இங்கிலீஷில் சென்டம் எடுத்துட்டேன், சயின்ஸில் எடுத்துட்டேன், எல்லாத்தையும் மேக்ஸை எவன் தான் கண்டுபிடிச்சான் அப்படின்னு நான் செய்தியில் சொன்னேன். உடனே எங்கள் அம்மா திருச்சியில் உட்காந்துட்டு என் பேரனை பற்றி என் மகன் இப்படி சொல்லிட்டான். ஒரு நோட் எடுத்துக்கிட்டாங்க. விசுவாசம் பாருங்க. ஒரு நோட் எடுத்து, ஆண்டவரே, அவங்க பேசுறாங்களா, எங்க அக்கா சொல்றாங்க, இதுதான் மேக்ஸ் நோட்டு. இந்த மேக்ஸ் நோட்ல நிறைய எழுதியிருக்கு. ஏசப்பா, என் பேரனுக்கு ஒண்ணுமே புரியல, ஆனா இதுக்குள்ள இருக்க அத்தனையும் அவன் மண்டக்குள்ள போகணும். தோத்திரம். ஏங்க எப்படி விசுவாசம் பாருங்க. நான் அசந்துட்டேன். எங்க அக்கா இப்படி அம்மா ஜெபம் பண்றாங்கடா உட்காந்துக்கிட்டு, குழந்தை மாதிரி ஜெபம் பண்ணணும். சில நேரத்துல ஆண்டவரே இதுக்குள்ள இருக்கதெல்லாம் என் பேர மண்டக்குள்ள, இது வந்து அப்படியே மேக்ஸ் நோட்டு நினைச்சுக்கிட்டேன், ஃபேர் நோட்டு. அவன் படிக்கிறான், இப்ப படிக்கிறதெல்லாம் அவன் தலைக்குள்ள போயிடணும். ஏசப்பா, ஆண்டவர் போகாம என்ன பண்ணுவாரு? உட்கார்ந்து ஜெபம் பண்றாங்க, அவன் தலைக்குள்ள போகட்டும் ஏசப்பா, அவன் குறைவுதான், ஆனா இதெல்லாம் போகட்டும். என்னால் அது ஜீரணிக்கவே முடியல. அது எவ்வளவு பெரிய விசுவாசம். யார் சொல்லி கொடுத்தாத? ஒருத்தரும் சொல்லி கொடுக்கல. சில ரெவலேஷன்ஸ் வந்து நமக்கு ஆண்டவர் கொடுப்பாரு. அது வந்து உலகத்துக்கு பைத்தியமா தெரியும். அல்லேலூயா. உலகத்துக்கு பைத்தியமா தெரியும், ஆனா நமக்கு அது பெரிய விசுவாசம். காலியா இருக்கு அரிசி டம்மு, போய் கை வச்சு இயேசுவின் நாமத்தில் நிரம்பட்டும். உலக மனுஷன் காலியா இருக்குது, அது எப்படி நிரம்பும் அப்படிமா? அதான் நம்ம விசுவாசிக்கிறது, அது நிரம்பும். அல்லேலூயா சொல்லுங்க. அது நிரம்பும், அது நிரம்பும், அது நிரம்பும். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை வரும் காலத்தை குறித்து ஆசீர்வதிக்கிறான். வரும் காலம் எப்படி இருக்கும், எப்படிப்பட்ட காலங்கள் இருக்கும் தெரியாது. இப்ப நான் நினைக்கிறேன், எனக்கு பின்னாடி ஐசக்குடைய காலங்கள்லாம் எப்படி இருக்கும், எவ்வளவு மோசமா இருக்கும். எனக்கு முன்னாடி வந்த முற்பிதாக்கள் சொல்லிட்டு போனாங்க சாகும்போது, எப்பா நாங்கெல்லாம் பரவாயில்ல சந்தோஷமா ஊழியம் செஞ்சு மரிக்கிறோம், ஆனா உங்க காலங்கள்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்டா அப்படிம்பாரு எங்க கிட்ட. உண்மையை இப்ப கொஞ்சம்
காலங்கள் கஷ்டமா இருக்கு. இப்ப நான் நினைக்கிறேன், என் பிள்ளையினுடைய காலம் அவன் ஊழியத்துக்கு வந்து நிற்கும் போது எப்படிப்பட்ட ஜனங்கள், எப்படிப்பட்ட மனநிலைமையில இருப்பாங்க, எப்படிப்பட்ட உலகம் இருக்கும், எப்படிப்பட்ட அரசியல் இருக்கும் தெரியாது. ஆனா நான் என்ன செய்யணும்? அவனை ஆசீர்வதிக்கணும். அவனோடு கூட கர்த்தர் இருப்பீராக. தன் பிள்ளைகளை யாக்கோபு ஆசீர்வதிக்கும் போது, தன் பிள்ளைகளை ஈசாக்கு ஆசீர்வதிக்கும் போது, யாக்கோபு ஈசாக்கு ஆசீர்வதிக்க என்ன சொல்றான்? கர்த்தர் உனக்கு வானத்தின் பனியையும் பூமியின் கொழுமையும் உனக்கு தருவார். என்னையா சொன்னா? வானத்தின் பனியை உனக்கு தருவார், பூமியினுடைய கொழுமையை உனக்கு தருவாரா யாக்கோபு. போடா. ஏசா அழுதுகிட்டே வரா, அப்பா எனக்கு ஒண்ணு இல்லையாப்பா. அவனுக்கு ஒரு ஆசீர்வாதம். போ. இதெல்லாம் எது இப்ப இல்ல, இப்ப உடனே வருகிற ஆசீர்வாதம் அல்ல. தேவ பிள்ளைகளுக்கு எப்பொழுதுமே இப்ப உடனே வந்துடும், நாளைக்கே வந்துருமா, நாளானைக்கே நடக்கும் அல்ல. வரும் காரியங்களை, காலங்களை குறித்து தன் பிள்ளைகளை அவன் ஆசீர்வதித்தான். அதான் ஆசீர்வாதம், அதான் விசுவாசம். என் பையன் வருவான், கர்த்தாவே அவனுக்கு ஒரு வெளிதேச வாய்ப்பு கொடுங்க, அவன் எழும்பட்டும் ஆண்டவரே. என் குடும்பம் ஒண்ணும் இல்லதான், என் படிக்க வைக்க யாரும் இல்லதான், ஆனா என் பிள்ளைகளை தேசங்களுக்கு கொண்டு போங்க ஆண்டவரே. ஜெபம் பண்ணுங்க, உங்க பிள்ளைகளை தேசங்களுக்கு கர்த்தர் கொண்டு போவேன். அல்லேலூயா. ஏன் செய்ய மாட்டேன்? நான் இங்கேயே இருந்துக்கிறேன், இப்படியே ஒரு வேலையை செஞ்சுக்கிறேன் அப்படின்னா அது அப்படியே தான் இருக்கும். உங்க அப்பா தான் இப்படி வந்துட்டாரா, நீயாவது ஒரு நல்ல வேலைக்கு போடா அப்படின்னு சொல்லாதீங்க. என்ன வேலைக்கு போகணும், எப்படி இருக்கணும் சொல்லி ஆசீர்வதிங்க. அவனை கூப்பிடுங்க, காலையில் எந்திரிச்சோன்னு வாடா நான் ஜெபம் பண்றேன். ஆண்டவரே வானத்தின் பனியையும் பூமியின் குளுமையும் என் பிள்ளைகளுக்கு உண்டாவதாக இயேசுவின் நாமத்தில் இவனை நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. இந்த பட்டணத்தை கிராமத்துக்குள்ள இவன் யாரு, இவனை போல யாரு இருக்கக்கூடாதுப்பா. இவனை நீங்க ஆசீர்வதிங்க, உங்க குடும்பத்துக்குள்ள ஆசீர்வதிங்க. அவன் வித்தியாசமா வருவான், அவன் வித்தியாசமா யோசிப்பான், அவன் வித்தியாசமா வளருவான். அல்லேலூயா. ஆமா, ஐன்ஸ்டீன் என்கிற ஒரு விஞ்ஞானி, அந்த விஞ்ஞானிய அவருக்கு கொஞ்சம் மென்டல் ரிட்டார்டர், அவன் கொஞ்சம் மூளை வளர்ச்சி இல்லாத ஒரு மகன். அவங்க அம்மா ஸ்கூலுக்கு அனுப்பும் போது அங்க இருக்கிற டீச்சர் டெய்லி கம்ப்ளைண்ட் பண்ணி எழுதுவாங்களாம். இவன் சரியில்லை, இவன் படிக்க மாட்டேங்கிறான், இவன் ஹோம்ஒர்க் எழுத மாட்டேங்கிறான், இவன் கவனிக்க மாட்டேங்கிறான், இவன் பாட்டு சிரிக்கிறான், இவன் பாட்டு விளையாடுறான். ஒரு காலம் வந்தோடனே அவங்க அம்மாவுக்கு லெட்டர் எழுதுனாங்களாம், தயவு செய்து இவனை வீட்டிலேயே வச்சுக்கோங்க, இவன் இந்த ஸ்கூலுக்கு தகுதி இல்லாதவன். அதை வாங்கி அவங்க அம்மா படிக்கும் போது கேட்டானா, ஐன்ஸ்டீன் கேட்டானா, அம்மா என்ன எழுதியிருக்காங்க, மிஸ் என்ன எழுதியிருக்காங்க, நான் வாசிக்கிட்டுமா? உங்க மகனை போல அறிவாளி உலகத்துல ஒருத்தருமே இல்லை, உங்க மகன் எங்க ஸ்கூலுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியம், இவன் மிகுந்த எதிர்காலத்தில் ஒரு பெரிய விஞ்ஞானியா வருவான் அப்படின்னு இல்லாத ஒன்றை அந்த அம்மா வாசிக்குதான். அதுதான் அவன் மைண்ட்ல பதிஞ்சதே தவிர மிஸ் எழுதுன இவன் தேரல, இவன் விளங்கல, இவன் விளங்க மாட்டான், இவன் ஸ்கூலுக்கு வர வேண்டான்னு சொன்னதை மாத்தி அந்த அம்மா சொல்றாங்க, ஏன் உங்க பையனை போல அறிவாளி இந்த உலகத்துல இல்ல. ஐன்ஸ்டீன் பின்னாடி ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானியா வந்தான். இன்னைக்கு நாம எதை விதைக்கிறோம், எதை விசுவாசிக்கிறோம்? என் பிள்ளை அவன் வரமாட்டான், படிக்க மாட்டாங்க அப்படி சொல்லாதீங்க. உண்மை அதுதான், உண்மையா அதுதான். இவன் நினைக்க நம்ம சொல்லும் போது, நம்ம பார்க்கும் போது நம்ம சொல்றோம், அவன் நாம் பாரு எழுத்து விட்டு பையன் எப்படி இருக்கான்னு தெரியுமா? என்னைக்குமே டோன்ட் கம்பேர் வித் எனிபடி. நம்ம வேகத்துல சொல்லிடுறோம், கோபத்துல சொல்லிடுறோம். ஆனா தேவனுடைய பிள்ளைங்க அவங்களோட வாழ்த்தை கற்றுக்கொள்ளலாம், அவங்கள ஆசீர்வதிக்க கற்றுக்கொள்ளலாம். யோசேப்பு வேற அடுத்து சொல்ல, யாக்கோபு தன் பிள்ளைகள், யோசேப்புடைய 2 பிள்ளையும் கூப்பிடுறான். ஏப்பா எனக்கு 12 பிள்ளை இருந்தாலும் இந்த குடும்பத்திலேயே நீங்க 2 பேர் தான் ஆசீர்வாதமா இருப்பீங்க. மனாசே எப்ராயிமை ஆசீர்வதிக்கிறான். அடுத்து யோசேப்பு தன் எலும்புகளை குறித்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. ஒரு காலம் நம்ம எகிப்திலிருந்து போவோம், கட்டாயம் போகும்போது அவன் சொல்றான், என் எலும்பு இங்க இருக்கக்கூடாது, என் எலும்பை கொண்டு போய் எங்க புதைங்க. அவன் நினைச்சிருந்தா அப்பயே புதைச்சிருக்கலாம். யோசேப்பு சாகும் போதே, என் எலும்பை தயவு செய்து எகிப்துல புதைக்காதீங்க, எங்க புதைங்க, கொண்டு போய் இஸ்ரவேல்ல புதைச்சிருங்க, எருசலேம்ல புதைங்கன்னு சொல்லி இருக்கலாம். ஏன்னா அவங்க அப்பா சாகும் போது அவங்க அப்பா பணத்தை இந்த தேசத்துல புதைக்காம அங்க கொண்டு போய் புதைக்கிறான். அவன் சொல்லி இருந்திருக்கலாம். ஆனா அவனுக்கு தெரியும், ஒரு காலம் என் ஜனங்கள் இருக்கிற வரைக்கும் என் எலும்பு இங்க இருக்கட்டும், ஒரு காலத்தில் தேவன் புறப்பட பண்ணுவார் எதிர்காலத்தில், அன்னைக்கு எலும்புகளை நீங்க கொண்டு போயிருங்க. தன் அந்திம காலத்தை குறித்து அவன் கட்டளையிட்டான். ஆமென். ஆண்டவர் உங்க விசுவாச வாழ்க்கையை ஆசீர்வதிக்கட்டும். உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, உங்க கணவனை ஆசீர்வதிங்க. அவங்க அதுக்கு தகுதியே இல்லதான், ஆனா அவங்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் நான் என்ன செய்றேன்? என் குடும்பத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன், என் குடிகார கணவனை ஆசீர்வதிக்கிறேன், ஆண்டவர் அறியாத என் கணவனை ஆசீர்வதிக்கிறேன். நான் சொல்ல, நீங்க ஆசீர்வதிக்கும் போது கர்த்தர் அந்த பிள்ளையை ஆசீர்வதிப்பார். அதுதான் வருங்காலத்தை குறித்த விசுவாசம். ஆமென் சொல்லுங்க. 4வது ஒரு விசுவாசம் வாசிக்கலாமா? ஆண்டவருக்கு மகிமை, தேவனுக்கு ஸ்தோத்திரம். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே 23ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்க போறோம். The book of Hebrews chapter 11 verse 23
மோசே பிறந்தபோது மோசே பிறந்தபோது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். ஹல்லேலூயா. பைபிள் என்ன சொல்லுது? இந்த வசனம் ஆரம்பிக்கும் போதே என்ன சொல்லுது? விசுவாசத்தினாலே மோசே வளர்ந்து பெரியவனான போது. நல்லா கவனிச்சீங்களா? மோசே பிறக்கிறாரு. மோசே பிறக்கிற காலகட்டம் எப்படி? ஹலோ, மோசே பிறந்த காலம் எப்படிப்பட்ட காலம்? பிள்ளைகளை கொல்லணும்னு பார்வோன் உத்தரவு போட்டிருந்தான். எகிப்து இஸ்ரவேலுக்கு எந்த ஆண் பிள்ளை பிறந்தாலும், எபிரேய ஸ்திரீகளுக்கு எந்த ஆண் பிள்ளை பிறந்தாலும் அவனை உடனே கொன்னுறணும். மனையில உட்கார்ந்து இருக்கும் போது வயிற்றிலிருந்து, தாயின் வயிற்றிலிருந்து வெளியே வரும்போது ஆண் பிள்ளைன்னா அங்கே கொன்னுறணும். எபிரேய மருத்துவச்சுகளுக்கு உத்தரவு. ஏன்னா எகிப்து மருத்துவச்சுகள் எபிரேய ஸ்திரீகள் பார்க்க மாட்டாங்க, பிரசவம் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா எகிப்தியர்களுக்கு இஸ்ரவேலர்கள் அருவருப்பு. ஏன் இஸ்ரவேலுக்கு அருவருப்பு? இஸ்ரவேலர்கள் மேய்ப்பர்கள், மந்தை மேய்க்கிறவங்க. அதனால எகிப்தியருக்கு அது அருவருப்பு, பிடிக்காது. மந்தை மேய்க்கிறவங்க ரொம்ப லோ காஸ்ட் அப்படிம்பாங்க. அங்கெல்லாம் நம்ம ஊர்ல இருக்குல்ல, ரொம்ப லோ காஸ்ட் அப்படிமா. அதனால அவங்க தீண்டத்தகாதவங்க. இன்னொரு கிராமங்கள்ல இடுப்புல துண்டை கட்டிட்டு போகணும், யாரா வந்து செருப்பை கையில தூக்கணும். இன்னமும் சில கிராமங்களுக்குள்ள இருக்குது. ஸ்தோத்திரம். அப்ப எபிரேயர்களுக்கு வந்து இந்த எகிப்தியர்கள் வந்து பிரசவம் பார்க்க மாட்டாங்க. அப்ப எபிரேய ஸ்திரீகளுக்கு எபிரேய மருத்துவச்சுகள் பார்க்கும்போது பார்வோன் ஒரு உத்தரவு போட்டான், எந்த பிள்ளை ஆண் பிள்ளையோ நீ கொன்னுறணும். ஆனா எபிரேய மருத்துவச்சுகள் தேவனுக்கு பயந்ததினால் அந்த பிள்ளைகளை கொல்லாம விட்டாங்க. அதுக்காக எல்லா பிள்ளையும் கொல்லாம விட முடியாது. ராணுவம் கண்டுபிடிச்சு அந்த எகிப்திய வீரர்கள் கண்டுபிடிச்சு கொன்னுருவாங்க. ஆனா பைபிள் நல்லா சொல்லுது, கவனிங்க. இந்த பிள்ளை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு அந்த பிள்ளையை 3 மாசம் ஒளிச்சு வச்சாங்க. பிள்ளை அழகா இருக்குன்றதுக்கு ஒளிச்சு வச்சிட முடியுமா? எனக்கு ஒரு கேள்வி. பிள்ளை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு, அது அழகு பிள்ளையோ அசிங்கமான பிள்ளையோ அது ஆண் பிள்ளை. உலகத்தில் என்ன சொல்லுவான்? ஆண் பிள்ளையானாலும் அப்படி தாய்மார்கள் ஒரு பெரிய பெருமை. நான் யார் தெரியுமா? ஆம்பளை பிள்ளையை பெத்துட்டேன். ரொம்ப கவனமா இருக்கணும். ஆம்பளை பிள்ளையை பெத்தவனுக்கு தான் பிரச்சனையே. பொம்பளை பிள்ளையை பெத்தா பிரச்சனையே இல்லை. இதை யார் சொல்ற ஆமேன்னு? ஆண் பிள்ளையை பெத்தவங்க மட்டும் தான் சொல்லுவான். ஏன்னா அவங்களுக்கு தான் அந்த வேதனை தெரியும். பெண் பிள்ளையை பெத்தவங்களுக்கு அது ஒரு வேதனை. ஆண் பிள்ளையை பெத்தவங்களும் ஐயோ அவன் பண்ற வேலை இப்பயே சோத்திரம் அப்படிதான் தெரியும். பத்தியா, தலை ஆடிட்டே இருக்கீங்க. 2 பிள்ளையை பெத்தேன், எனக்கு தான் தெரியும் வீட்டுக்குள்ள எத்தனை அடிச்சுக்கிறானுங்க. சோத்திரம் ஆண்டவரே, கஷ்டம். இந்த ஆண் பிள்ளை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு ஒளித்து வைத்தார்கள். எனக்கு ஒரு சந்தேகம், இதுக்காக ஒளிச்சு வச்சிருப்பானா? ஒரு ஆண் பிள்ளை வந்து அழகா இருக்குன்றதுக்காக ஒளிச்சு வைப்பானா? அப்ப அழகு இல்லைன்னு சொன்னா தூக்கி போட்டிருப்பாளா? அப்படி ஒரு கேள்வி வரணும்ல. அழகுள்ள பிள்ளைன்னு கண்டு அப்ப அசிங்கமான பிள்ளைன்னு தூக்கி போட்டிருப்பாளா? அல்ல. அப்ப ஆங்கில வேதாந்தத்தில் போய் படிக்கும் போது ரொம்ப அழகா போட்டுச்சு. அழகுள்ள பிள்ளைனா he was a proper child என்று எழுதப்பட்டிருக்கு. ப்ராப்பர் சைல்டு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, இட்ஸ் a ஸ்பெஷல் சைல்டு. அந்த அம்மா அப்பா பார்க்கும் போதே பிறந்த உடனே இவங்கிட்ட ஏதோ ஒன்று ஸ்பெஷலா தெரியுது. அது வந்து உலகத்து கண்ணு தெரியாது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். உலகத்து மனுஷனுக்கு என்னைக்குமே நீங்களும் நானும் ஸ்பெஷலா தெரியவே தெரியாது. இங்க வரவனெல்லாம் பைத்தியக்காரனை தான் பார்ப்பான். பைத்தியம் போது பாரு, பைத்தியம் போது பாருன்னுவா. நீங்க படி சிரிச்சிட்டே வாங்க, அவனுக்கு பைத்தியமாவே இருக்கட்டும். நீங்க திரும்பி அப்படின்னு முறைச்சிக்கின்னு வச்சுக்கோங்க. ஏண்டா என்னைய வாடா பைத்தியம்ன்ற, பைத்தியத்தை பைத்தியம் ஒத்துக்கணும். சொல்லுங்க, நீ யாரு? அப்பா என்னைக்குமே எந்த பைத்தியமும் தன்னை பைத்தியம்னு சொல்லவே சொல்லாது. முதல் முறையா நான் பைத்தியம் பைத்தியம்னு சொன்னது இங்கே தான் கேட்டிருக்கேன். பைத்தியம் தன்னை பைத்தியம்னு சொல்லவே சொல்லாது. எனக்கு தெரிஞ்சு வரலாற்றிலேயே முதல் முறையா பைத்தியம் தன்னை பைத்தியம்னு சொன்னது இங்கே தான். ஏன்னா இது தெளிஞ்ச பைத்தியம். இது என்ன பைத்தியம்? தெளிவான பைத்தியம். தன்னை பைத்தியம் தெரிஞ்சிருக்கு. பார்த்தீங்களா? கிறிஸ்துவுக்கு யாரு? நானு பைத்தியக்காரன். சோத்திரம். உங்களை திட்டுவான், உங்களை ஏசுவான். சோத்திரம். ஆனா இந்த பிள்ளை பிறந்த உடனே அழகுன்றது தமிழ்ல கொஞ்சம் வார்த்தைகள் கொஞ்சம் தப்பா போட்டாங்க. ப்ராப்பர் சைல்டு, ரொம்ப ஸ்பெஷல் சைல்டு. பிறக்கும் போது அந்த தாய் தகப்பனுக்கு தெரியுது. ஏன்னா இவங்க பிரசவம் வந்து எபிரேய மருத்துவ வச்சு பார்த்தாலும் தெரியல, இவங்களே பார்த்துருப்பான்னு நினைக்கிறேன் வீட்டில். இவன் பிள்ளை பிறந்தோன்னே ஏதோ ஒன்று அவன் முகத்தில் வித்தியாசமா தெரியுது. இதை விடக்கூடாது இந்த பிள்ளைய. தாய் தகப்ப பிறந்தோடனே முடிவு பண்ணிட்டாங்க, இந்த பிள்ளையை எப்படியாவது காப்பாற்றிடணும். தேவனுடைய திட்டம் அவங்களுக்கு தெரியுது.
அப்ப ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு என்னைக்குமே, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம், உங்க வாழ்க்கையை குறித்து, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு தேவ திட்டம் இருக்குன்றதை நீங்க உணரணும். ஆமென் சொல்லுங்க. அதான் விசுவாசம். என்ன ஆண்டவர் சும்மா வைக்கல. இன்னைக்கு ஒருவேளை நான் சும்மா இருக்கிறேன், ஒருவேளை இன்னைக்கு மற்றவங்களுடைய பார்வையில நான் ஒன்றுமில்லை, அற்பம். ஆனா என் பிள்ளையும் என்னையும் கர்த்தர் ஒரு விசேஷ நோக்கத்தோடு தான் கர்த்தர் வச்சிருக்கார். அல்லேலூயா. இந்த சபைக்குள்ள ஒருத்தரை ஆண்டவர் சும்மா வைக்க மாட்டாரு. உங்களை என்னையும் உலகம் வேறு கண்ணில் பார்க்கும். ஆனா ஆண்டவர் கண்ணையும் நீங்களும் நானும் பார்க்கும்போது there is a special in your life. உங்க வாழ்க்கையில ஏதோ ஒன்று ஸ்பெஷலா இருக்கு. அதனாலதான் உங்களை என்னை பிடிச்சிட்டு வந்தாரு. அதனாலதான் தூக்கிட்டு வந்தாரு. உங்களை தூக்கிட்டு வந்தாருன்னு நம்ப மாட்டேங்கிறீங்க. கொண்டு வந்தாரா இல்லையா? அப்படி சொல்லணுமாப்பா சார்? தூக்கிட்டு வந்தாருன்னு சொல்றீங்க. அப்புறம் அட கொண்டு வந்தாருப்பா உங்களை சபைக்குள்ள கொண்டு வந்து நீ ஆண்டவருடைய பார்வையில விசேஷமா இருந்தனால தான். ஆமென். ஒரு என்னைக்குமே உலகத்தானுடைய கண்ணு நமக்கு இருக்கக்கூடாது. உலகத்தான் கண்ணு என்னைக்கு இருக்கிறத அப்படியே நம்பும். ஆனா தேவனுடைய கண்கள் நமக்குள்ள இருக்கும்போது எல்லாத்தையுமே வித்தியாசமா தான் பார்ப்போம். அல்லேலூயா. இந்த விசுவாசி விளங்காது, இந்த விசுவாசி தேராது, இதனால ஒண்ணு நடக்க போறதில்ல, அதை கொண்டு தான் கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். யோசிக்கவே இல்லை. வெள்ளிக்கிழமை அந்த 10,000 வாங்கும்போது இந்த அம்மா பார்க்குறேன், இவங்களால முடியுமா? நம்ம என்னைக்கு நினைக்கிறோமோ அன்னைக்கு அவங்கள கொண்டு தான் கர்த்தர் செய்வார். நம்ம இவங்க கொடுப்பாங்க நினைச்சோம், அவங்க கிட்ட இருந்து 5 பைசா வராது. ஏன்னா அவனுக்கு இருதயம் இல்லை. தேவனுக்கான இருதயம் ஒன்று இருக்கு பார்த்தீங்களா? அப்ப நாம பார்க்க வேண்டிய ஒரு ஆளை எப்படி பார்க்கணும்? யாரையுமே அற்பமா பார்த்துறாதீங்க. பிள்ளைகள் அற்பமா பார்த்துறாதீங்க, கணவன் அற்பமா பார்த்துறாதீங்க. அவருக்கு இன்ன வரைக்கும் ஜீவனை கொடுத்து கர்த்தர் வச்சிருக்காருன்னா அங்க ஏதோ ஒரு ஸ்பெஷல் அவர்கிட்ட இருக்கு. ஒருத்தனுக்குள்ள ஸ்பெஷல் இல்லாம இல்ல. கர்த்தர் சும்மா கொண்டு யாரையும் உள்ள உட்கார வைக்க மாட்டார். உங்களை கொண்டு தான் சபையை கட்டுவார், உங்களை கொண்டு தான் கர்த்தர் செய்வார், உங்களை கொண்டு தான் கர்த்தர் சபையை மறுரூபப்படுத்துவார். இதுக்காக அந்த விசுவாசி வந்தா நல்லா இருக்கும், இந்த ஆள் வந்தா நல்லா, இருக்கிற ஆளை கொண்டு கர்த்தர் பெரிய காரியம் செய்யணும். அதான் நான் விசுவாசிக்கிறது. ஆமென். இங்க உள்ள இருக்கிற அத்தனை பேத்துக்கும் அத்தனை தாளந்துகளையும் கர்த்தர் கொடுத்து தான் அமைச்சிருக்கார். என் சபைக்கு, இந்த சபைக்கு என்ன வேணும் அத்தனை ஆளையும் உள்ள வச்சிருப்பார். அப்ப மோசேயினுடைய சம்பவத்துல நீங்க வரும்போது அவன் அழகுள்ள பிள்ளை, ப்ராப்பர் சைல்டு. அவன் ஏதோ வித்தியாசமா தெரியுறான். நான் சொல்றேன், நிச்சயமா உங்களுக்கு உலக கண் இருந்தா உங்களால எந்த காரியத்தை பார்க்க முடியாது. தேவனுடைய கண்கள் உங்களுக்கு கொடுக்கப்படணும். நீங்க காரியங்களை வித்தியாசமா பாருங்க. இப்ப நிலைமை ஒரு மாதிரி இருக்கா வீட்டுல, அதை அப்படியே பார்க்காதீங்க. இது இப்படியே இருந்துருமோ, இந்த சூழ்நிலை மாறாதோ, இது மாறும்னு பாருங்க. எப்படி இருக்குன்றத தரிசிங்க. ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த ஒரு சம்பவத்தை வாசித்து முடிக்கலாம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வாசலமா எபிரேயர் நிருபத்தில் 11ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். Book of Hebrews chapter 11 verse 4. விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். ஒரு ஆமென் சொல்லுங்க. செத்தமா பேச முடியுமா? இப்ப நம்ம பார்த்த அத்தனையும் விசுவாசத்துல ஒரு தேவ பிள்ளை எப்படி ஆசீர்வாதமா இருக்கிறது. விசுவாசத்தினால ஆசீர்வதிச்சான். விசுவாசத்தினால அவன் வேறு பார்வை அவனுக்குள்ள இருந்தது. விசுவாசம் இல்லாம வேற பார்வை ஒரு மனுஷனுக்கு வராது. ஆமென் சொல்லுங்க. விசுவாசம் இருந்தாதான் நீங்க காரியங்களை வேற மாதிரி பார்க்க முடியும். இல்லன்னா செத்து போன மாதிரி பார்க்கலாம். இது அவ்வளவுதான், தேராது, போகாது. ஸ்தோத்திரம். 5வது சொல்றாரு, இங்கே ஆபேல் என்கிற ஒரு மனிதனை குறித்து வாசிக்கிறோம். அவன் தேவனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தான். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். ஒரு மனுஷன் மரிச்ச பிறகு பேச முடியும்னா அவன் தேவனுக்காக கொடுத்ததுதான் பேச வைக்கும். ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்க? வேற ஒண்ணும் பேசாது. தேவனே அவன் காணிக்கைகளை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அப்ப அவன் எப்படி கொடுத்திருக்கணும்? அவன் தேவனுக்கு அவன் விசுவாசத்தில் கொடுக்கலன்னா தேவன் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆபேலும் கொண்டு வருகிறான், காயினும் காணிக்கைகளை கொண்டு வரான். 2 பேரும் கொண்டு வந்ததுல ஒருத்தனை ஏற்றுக்கொண்டார், ஒருத்தனை நிராகரிக்கிறார். காரணம் என்ன? அவன் தேவனுக்கு கொடுக்கும் போது அவன் இருதயம் எப்படி இருந்துச்சு அதான் கர்த்தர் பார்ப்பார். மனுஷன் பார்க்கிற விதமா ஒரு மனிதனை கர்த்தர் இருதயத்தை பார்க்க மாட்டார். நீங்க தேவனுக்கு கொடுக்கிறதுக்கு ஒரு நாள் சங்கடப்படாதீங்க. நீங்க கொடுக்கறது அத்தனையும் கர்த்தர் திரும்ப 100 மடங்கு திரும்ப கொடுத்துருவார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. விசுவாசத்துல கொடுங்க. நான் கொடுக்கறதெல்லாம் என் அக்கவுண்ட்ல மேல ஏறுது. ஸ்தோத்திரம். எங்க ஏறுது? பரலோகத்துல உங்களுக்கு பொக்கிஷங்களை
சேர்த்து வையுங்கள். பூமியில உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்காதிருங்கள். அங்கே திருடன் திருடுவான், கண்ணமிட்டு திருடுவான், பூச்சி அரிச்சு போவான். ஆனா பரலோகத்திலே உங்களுக்காக பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்கே திருடன் திருடுவதும் இல்லை, பூச்சி அரிக்கிறதும் இல்லை. ஆபேல் தேவனுக்கு கொடுத்தது அந்த விசுவாசத்துல தான் கொடுத்தான். ஆண்டவர் காணிக்கை கேட்கவே இல்லை. ஆபேல் நீ கொண்டு வா, காயின் நீ கொண்டு வா, 2 பேரும் நீ ஆசீர்வதிச்சிருக்கேன் கொடு. இல்ல, விசுவாசத்தை கொடு. தேவன் எனக்கு கொடுத்தா நான் கொண்டு வந்து தேவனுக்கு கொடுக்கிறேன். கான்செப்ட் அதுதான். நீங்க தேவனுக்கு கொடுக்கல அப்படின்னா அங்க தேவன் உங்களை குறித்து சாட்சி கொடுக்க முடியாது. அது விசுவாசம் இல்லாத வாழ்க்கை. ஏன்னா பைபிள் சொல்லுது தேவன் ஒருவர் உண்டென்றும். வாசிங்க அந்த 11ஆம் அதிகாரத்துல. ஹல்லேலூயா, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் வாசிமாத 6ஆம் வசனம் வாசிங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன், கவனிங்க, தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலனளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் இல்லாம தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. அப்ப தேவனிடத்தில் சேருகிறவன், நீங்க பைபிள்ல எல்லா இடத்துலயும் பாருங்க, தேவனிடத்துல வருகிற அத்தனை பேரும் வெறும் கையா தேவன்கிட்ட வரவே மாட்டான். அத்தனை பேரும் தேவனுக்கு தன்னால என்ன கொடுக்க முடியுமோ அது தேவனுக்கு கொடுத்தான். தேவனுடைய பிள்ளைகள், நீங்க விசுவாசத்துல விதைங்க, விசுவாசத்துல கொடுங்க, விசுவாசத்துல செய்யுங்க. எல்லாமே விசுவாசத்தில் வராத யாவும் பாவமே. நான் விசுவாசத்தோடு கொடுக்கல, அழுதுகிட்டே கொடுக்கிறேன், சங்கடப்பட்டு கொடுக்கிறேன், கஷ்டப்பட்டு கொடுக்கிறேன், முறுமுறுத்து கொடுக்கிறேன்னா அது உங்களுக்கு ஆசீர்வாதமே இருக்காது. அப்படி கொடுக்காதீங்க. நீங்க 5 ரூபா காணிக்க போட்டாலும் தேவனுக்கு நான் கொடுக்கிறேன், தேவன் என் கணக்கில் பரலோகத்தில் வைப்பார். அதனால தான் ஆபேலின் காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். ஸ்தோத்திரம். அவன் மரித்தும், எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை அதுதான். வேற யாருக்குமே பைபிள்ல அவன் மரிச்சு அநேக பேரை கெடுத்துட்டு போனான்னு தான் பைபிள் சொல்லுது. சொல்லுவாங்கல்ல சில, செத்தும் கெடுத்தாண்டா அப்படிம்பாங்கல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? கடனை வச்சுட்டு 50 லட்சத்தை கடனை வச்சுட்டு அப்பன் செத்து போயிட்டான், செத்தும் என் வாழ்க்கையை கெடுத்தாண்டான்னு. ஆனா செத்தும் ஒருத்தன் பேசுறான்னா அது ஆபேலுக்கு மட்டும்தான். ஆமென் சொல்லுங்க பாப்பா. அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். ஏன்னா அவன் தேவனுக்கு கொடுத்த காணிக்கைகள். நீங்க தேவனுக்கு கொடுக்கறதுல ஒரு நாள் சங்கடப்பட்டுட்டு கொடுக்க கூடாது. சந்தோஷமா கொடுங்க, பாக்கி இல்லாம கொடுங்க. ஆமென். எழுந்திருங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எவ்ரிவன் ஸ்டாண்ட் டுகெதர். ஹல்லேலூயா. 5வது 6வது, உலகத்தின் மேன்மைக்காக கிறிஸ்துவுக்கு தங்களை ஹல்லேலூயா உலகத்தை வெறுத்து வாழ்ந்தா. அதான் விசுவாசம். எபிரேயர் 11:38 சொல்லுது, அவர் உலகம் அவர்களுக்கு பாத்திரமா இருக்கவில்லை. விசுவாசிகளுக்கு உலகம் ஒரு பாத்திரமா இருக்கக்கூடாது. ஆமென். கிறிஸ்துவுக்காக உலகத்தை வெறுத்து குப்பையா நஷ்டமா சில காரியங்களுக்கு ஆண்டவருக்காக விடுவதுதான் விசுவாசம். தேவனுக்கு மகிமை. உலகம் அவர்களுக்கு பாத்திரமா இருக்கவில்லை, உலகம் அவர்களுக்கு பாத்திரமா இருக்கவில்லை. எபிரேயர் 11:29 மாற்றும் விசுவாசம். காரியங்களையே ஒட்டுமொத்தமா மாற்றுகிறது தான் விசுவாசம். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்கான எல்லார் வாய்த்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.